Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good morning to all of you. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு எங்களோட 2026க்கான ஒரு ஃபைனல் பேப்பர் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது வெறும் பேப்பர் இல்லாமக்கி இது எப்படி ஆகிக்க போகுதுண்டா வந்து உங்களோட 2025 பேப்பர்ட பார்ட் ஒன்னும் அதோட ஒரு ஃபுல் தியரி மேலோட்டமாகவும் அதோட வந்து உங்களோட இந்த 2026 பரீட்சையில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளையும் நாங்கள் சேர்த்து தான் இந்த ஒரு வெபினாரில் நாங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் அண்ட் 1.5 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறதுல எந்த ஒரு இழப்பும் உங்களுக்கு ஏற்பட போகல. உங்களுக்கு பெரிய ஒரு பயன் தான் அடைய போகிறீங்க, ரைட்? ஸோ டுமாரோ எக்ஸாம்ஸ் இருக்கிறதால ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான காரணமாக தான். ஸோ கிட்டவாயை அப்லோட் பண்ணால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஞாபகம் நிற்கும், அப்படியே வைத்து உங்களுக்கு எழுதிட்டு வரலாம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ கிளாஸை இந்த டைமில் அப்லோட் பண்ணுறது, ரைட்? ஸோ மற்றபடிக்கு இது ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து மிச்சம் டைமை வேஸ்ட் பண்ணாமக்கி குயிக்காக இந்த பார்ட் ஒன்ல எப்படி அதை நாங்கள் ஸ்கோப் பண்ணி செய்கிறது. நாங்கள் வெறும் 25 பேப்பரை மட்டும் செய்ய போகிறது இல்லை, அது பார்ட் ஒன்று செய்ய போகிறது இல்லை. அது எப்படி நாங்கள் பேப்பர் அணுகணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன், இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து மெயினான ஒரு விஷயம், இல்லைங்களா? டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது மெயினான ஒரு விஷயம் எங்கள்ட இந்த பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும், ரைட்? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எங்கள்ட இந்த வணிக கல்வி பேப்பரில் வந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் காணப்படுது, ரைட்? ஸோ 2 மணித்தியாலங்கள் தான் டைம் தர போகிறாங்க, 50 கேள்விகள் காணப்படுது, ரைட்டா? ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த பேப்பரில் நாங்கள் அது பார்ட் ஒன்னை செய்வோம். அதே மாதிரி வந்து உங்களோட பார்ட் ஒனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதே மாதிரி வந்து மேலோட்டமாக பாடத்தையும் மேலோட்டமாகவே பார்த்துருப்போம், ரைட்? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தரணும். என்னென்னா இதுக்கு சம்மந்தப்படாது தான் பார்ட் டூக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக கேள்விகளை சாய்ஸ் பண்ண போக்கில் வந்து நீங்கள் சரியாக பார்த்து சாய்ஸ் பண்ணணும். ஏண்டா வந்து எல்லா 3 கேள்வியை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பாடத்துலேயே சாய்ஸ் பண்ணாமக்கி சரி, அது உங்களோட விருப்பம். செகண்ட் இயர் பாடத்துலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேள்விகளை இந்த தெரிவு செய்கிறது நல்லது. ஏண்டா வந்து ஃபர்ஸ்ட் இயர் கேள்வி வந்து மிச்சம் டீப்பாக வரும். செகண்ட் இயர் கேள்வியில் வந்து நோட்ஸ் பெருசாக இருந்தாலும் பாடப்பரப்பு பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு கேள்விகள் மேலோட்டமாக தான் வரும், விளைஞ்சா? ஸோ அதனால் வந்து கேள்வியை கொஞ்சம் பார்த்து வாசிச்சுட்டு சாய்ஸ் பண்ணுங்க. இல்லை பார்ட் டூவில் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கேள்விக்கும் எழுதி தானே ஆகணும். ஃபர்ஸ்ட் 1லேருந்து 30 வரை உங்களுக்கு எந்த ஒரு எம்சிக்யூ ஓடிக்யூ கொஷன் ஆகிக்கும். அதே மாதிரி 31லேருந்து 50 வரை இடைவெளி நிரப்புற கொஷன் ஆகிக்கும். அதே மாதிரி வந்து அடுத்த 10 கேள்வியும் வந்து அதாவது வந்து 31லேருந்து 40 வரை ஒரு சின்ன சின்ன இடைவெளி நிரப்புறதாയിരിக்கும். அதே மாதிரி 41லேருந்து 50 வரை எப்படின்னா உங்களுக்கு விட எழுதுகிற மாதிரி கேள்விகள் வரும், ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வரும், ரைட்? ஸோ இப்படி தான் இந்த பேப்பர் காணப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 2 புள்ளிகள் வீதம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதை 2ஆக பிரித்து போடுவோம், ரைட்? ஸோ வந்து நீங்கள் பார்ட் ஒன்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த மட்டும் உங்களுக்கு பார்ட் டூலையும் சேதங்கள் இல்லாமல் பாஸ் ஆகிறே இல்லை, இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் பார்ட் ஒன்னை உப்பரிமை டைம் எடுத்து செய்யணும். இந்த பார்ட் ஒன் செய்யறதுக்கான ஒரு ஐடியா தான் தந்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1லேருந்து 30 வரையான இந்த ஓடிக்யூ கேள்வியில் ஃபர்ஸ்ட் செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் திடீரெண்டு உங்களுக்கு சிலவங்களுக்கு ஈஸியாகிக்கும் இந்த 40 அதாவது 31லேருந்து 40 வரையான கேள்விகள், அதாவது சின்ன இடைவெளி நிரப்புற கேள்விகள். அதில் வந்து இலகுவ எழுதலாம், கொஞ்சம் யோசிக்கிற விஷயங்கள் இருக்கிறேன், ரைட்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் செய்ய போகல. 31லேருந்து 40 வரையான கேள்விகளுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்டா லாஸ்ட்டுக்கு எழுதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 1லேருந்து 30 வரை எழுதிட்டு ஓடிக்யூ கேள்விகளுக்கு எழுதிட்டு அந்த கோட் அடிக்கிற கேள்விகளுக்கு எழுதிட்டு நீங்கள் இங்கே 41க்கு டிரெக்டாக வாங்க, இல்லைங்களா? 41ல் உங்களுக்கு ஈஸியாக எழுதலாம் நிறைய விஷயங்கள், ரைட்? கேள்வியோட விட எழுதுறது தானே. அதில் நீங்கள் எழுதிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், 31லேருந்து 40 வரையான கேள்வியெல்லாம் அணுகணும். அந்த டைம் உங்களுக்கு நிறைய டைமை மிச்சப்படுத்தி கொள்ளும், இல்லைங்களா? அந்த 2 hour டைமை உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொள்ளும். வேண்டா நீங்கள் இந்த கேள்வி 30 வரை செஞ்சுட்டு இந்த கேள்வியில் நீங்கள் வந்து யோசிச்சிருந்தீங்கன்னா நிறைய டைம் போய்த்திரும், விளைஞ்சா? அப்போ இலகுவாய்க்கிறாங்களா வைக்கிற அந்த 4 மார்க்ஸ் அந்த 4 விடு எழுதுகிற கேள்விகளும் வந்து விடுபட்டுரும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் விடுபட்டுரும், தெரிஞ்சா விளைஞ்சா? ஸோ அதனால தான் சொல்றது வந்து கட்டாயம் 1லேருந்து 30 வரை ஒன்றா செய்யுங்க. அதுக்கு பிறகு வந்து இங்கே 41லேருந்து 50 வரையான அந்த 4 மார்க்ஸ் இந்த 4 வீடு எழுதுகிற கேள்வி எழுதுங்க, ரைட்? அதுக்கு பிறகு நீங்கள் அந்த 2 இடைவெளி இருக்கிற கேள்வி எழுதுங்க. 31லேருந்து 40 வரையான கேள்வி இருக்கு. உங்களுக்கு விளங்கிக்குமென்னு நினைக்கிறேன், ரைட்? விளங்காட்டி வீடியோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க மருகா, சரியா? நான் என்ன சொல்ல வந்தேன், ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஒரு உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோ வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக தான் அப்லோட் ஆகப்படும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட இந்த பெரிய உதவி என்னென்னா வந்து இந்த வீடியோவை நீங்கள் இந்த 26th எக்ஸாம் செய்கிற உங்கள் நண்பர்களுக்கும்
பகிர்ந்து கொள்வது. அதுதான் என்ன செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி உண்டாയിരിக்கும். ஸோ எங்களோட கிளாஸ் நிறைய பேர் பயனடையணுன்றது தான் என்னோட முதல் நோக்கம். ஸோ அந்த வகையில் வந்து என்னோட கிளாஸ் ஃபுல்லாலும் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதணுன்றது தான் என்னோட பெரிய நோக்கம். ரைட், எல்லாரும் பாஸ் ஆகணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் பப்ளிக்காகவே போட்டுருது. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்க பண்ணணுமே தண்டா, எங்களோட பிஎஸ்எல்ஐ இன்ஸ்டியூட்டு அடுத்த 2027க்கான 1 இயர் ரேபிட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், 1 இயருக்குள்ளே எங்களோட சிலபஸையும் கவர் பண்ணி பேப்பர்ஸையும் செய்கிற எங்களோட ரேபிட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக நாங்கள் கிளாஸஸை செய்ய போகிறோம். ஸோ எங்களோட 26 பேஜுக்கு வந்து நாங்கள் 100 டேஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் செஞ்சோம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அப்படி இல்லாமல் இவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி ஒரு A+ நோக்கிய ஒரு தூரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் எங்களோட முழு முயற்சி ஆகிக்க போகுது. ஃபுல் பிளானிங் பண்ணி நாங்கள் செய்ய போகிறது 27 பேஜுக்கான 1 இயர் ரேபிட் ப்ரோக்ராம். சரியா, அங்கே மந்த்லி ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணப்படும். அதே மாதிரி பெரிய தொகை ஒன்றும் இல்லை, ₹1000 சம்திங் தான் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் வந்து எப்பயும் தொடர்ச்சியாக கிழமையில 3 நாள் நடக்கும். ஸோ கிழமையில 3 நாள்ன்றது பெரிய ஒரு விஷயம். அதாவது வந்து சனி செவ்வாய் புதன் வியாழன் போன்ற தினங்களில் இரவில கிளாஸஸ் நடக்கும். ரைட், ஸோ அப்போ அவங்களுக்கு டைம் சிக்கலும் வராது. ஸோ இலகுவா அவங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு தெரிஞ்ச 27 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற 27 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களோட கிளாஸஸில் ஜாயின் ஆகலாம். ஸோ இங்கே நான் போட்டிக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் 27 ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு மேலே டீடைல்ஸ் அனுப்புகிறேன். சரியா, கிளாஸஸ் எல்லாம் ஜூமில் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் விடுபட்டாலும் ஜாயின் பண்ணலாம் போனாலும் உங்களுக்கு வந்து இலகுவா எங்களோட ரெக்கார்டிங்ஸை எடுத்து பார்த்துக்கொள்ள இயலும். ரைட், கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அப்பப்போ போய் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரைட், ஸோ இதுதான் எங்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கூட இருந்தா எங்களோட கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாது. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த நாட்டை கண்ட கேள்வியை பார்த்துட்டு போவோம். ரைட்டா, 25 வணிக கல்வி 1வது கேள்வி. ரைட், பாருங்க, இந்த 1வது கேள்வி, 1வது 2வது கேள்வி எல்லாம் வந்து பெரும்பாலும் நிறைய கேள்விகள் வந்து 1ஆம் பாடத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வரும். இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம்ல படிக்கிறன்றதால வந்து நீங்கள் நிறைய பேப்பர்ஸ் தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நீங்கள் வந்து இதில் நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்க கூடாது. ரைட்டா, இருந்தாலும் நீங்கள் நோட்ஸ் எல்லாம் மேலோட்டமாக பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் உண்டு. அப்படித்தானே, எக்ஸாம் போக லைட்டாக நோட்ஸை பார்த்துட்டு போகணும். ரைட், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ரைட், அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1ஆம் பாடம் அப்படிங்கிற என்னோட முதல் பாடம் வணிகங்கள் அறிமுகம். சரியா, அந்த பாடம் இருக்கிறதானே, அதை நீங்கள் மெயினாக கொஞ்சம் ஃபோக்கஸாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா அந்த பாடத்தில் கிட்டத்தட்ட 5-6 கேள்விகள் வரக்கூடிய சான்சஸ் சீக்கிரம், 5-6-7 கேள்விகளும் வரக்கூடிய சான்சஸ் சீக்கிரம். ஸோ அப்படின்னா உங்களோட 50 மார்க்ஸில் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் வரக்கூடிய கேள்விகள் இருக்கிறேன் இல்லைங்களா, 10 விதமான கேள்விகள் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து இந்த பாடத்தை கொஞ்சம் தெளிவாக நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா, அதனால தான் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க சொல்லுது 1ஆம் பாடத்தை. விளைஞ்சா 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம், மெயினாக 1ஆம் பாடம் விளைஞ்சா. 2ஆம் பாடம் 3ஆம் பாடத்தில் கொஞ்சம் கேள்வி தான் வரும், 1ஆம் பாடத்தில் நிறைய கேள்வி வரப்போகுது. ரைட், ஸோ என்னோட 1ஆம் கேள்வியை பாருங்க. வணிகம் ஒன்று பொருளாதார நடவடிக்கையாக அமைவது. வணிகம் ஒன்றின் பொருளாதார நடவடிக்கையாக அமைவது. சரியா, எங்களை வணிகம் என்ன தெரியும், இந்த மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, சரியா, பொருட்கள் செய்கிற உற்பத்தி செய்ய சந்தைப்படுத்தி விநியோகம் செய்கிற ஒரு நடவடிக்கை இந்த பொருளாதார நடவடிக்கை இந்த வணிகம் அப்படிங்கிற சொல்றது இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நாங்கள் 1வது படிக்கிற வணிகம் தெரிந்தது. சரியா, அந்த வணிகத்தில் பண்புகள் எல்லாம் காணப்படும். இந்த பொருட்கள் செய்தல், உற்பத்தி செய்தல், கொடுக்கல் வாங்கல், இடம்பெறல், மனித தேவைகளை பூர்த்தி செய்தல், லாப நோக்கம் காணப்படல், நட்டைடர் ஒன்று காணப்படல், அப்படியான நிறைய பண்புகள் காணப்படும். அப்படித்தானே, அப்ப அதுதான் இந்த வணிகத்திற பண்புகள். இப்ப பாருங்க, இங்க வணிகம் ஒன்று தொடர்பா எங்களுக்கு இப்ப வரை இலக்கணம் தெரியும். இப்ப தந்திக்கிற வரை இலக்கணம் பார்ப்போம். சரியா, சமுதாய செயற்திட்டங்களுக்கு அனுசரணை வழங்குது. சரியா, நீங்க இதை உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போக கூடாது. சரியா, நாங்க ஒவ்வொரு இதை பார்க்க போல நீங்க வீடியோ செய்யணும். அப்படியே பார்த்துட்டு போங்க, தொடர்ச்சியா பார்த்துட்டு போங்க. 1.5 hour 2 hours தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சா இருந்தாலும் கேட்டுப்போங்க. உங்களுக்கு ஒரு சரி ஒரு புதிய விஷயம் உண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த நோட்ஸ்களையும் இடைக்கிட செலுத்து போவோம், புதிய புதிய சரி நோட்ஸ்லையும் இருந்தால். ரைட்டா, ஸோ அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ரைட்டா, அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி வைங்க, அவங்களுக்கும் பெரிய ஒரு உதவியாக எங்களோட எக்ஸாமுக்காக வேண்டி. ரைட், ஸோ பாருங்க, சமூக செயற்திட்டங்களுக்கு அனுசரணை வழங்குவதனால் ஆகும். சரியா, அது ஒரு பண்பா எடுத்துக்கொள்ளையுமா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பண்பும் வைக்கிற. ரைட், அந்த பண்புல இது உள்ளடங்காது, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, இலாபத்திற்காக பொருட்கள் அல்லது சேவைகளை பரிமாற்றுவதனால் ஆகும். இலாபத்துக்காக பொருட்கள் அல்லது சேவைகளை பரிமாற்றுவதன் ஆகும். இது கொஞ்சம் டவுட் ஆகிற வைப்போம். ரைட், அதே மாதிரி ஊழியர்களை பாராட்டுவதற்காக கொண்டாட்டங்களை ஒழுங்குபடுத்துவதனால் ஆகும். ஊழியர்களை பாராட்டுவதற்காக கொண்டாட்டங்களை ஒழுங்குபடுத்துவது, இதெல்லாம் கொஞ்சம் பொருத்தமில்லா விடாது. அடுத்த சூழல் பாதுகாப்பிற்காக மீள் சுழற்சி திட்டங்களை அமல்படுத்துவதனாலாகும். கலாச்சார நல்லிணக்கத்துக்காக உள்நாட்டு பாரம்பரியங்களை மேம்படுத்துவதனாலாகும். இதுல மிகவும் பொருத்தமான விடையாக காணப்படுறது வந்து 2வது விட. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து பாருங்க, நாங்கள் எங்களோட வணிகத்திற பண்புகள் எந்திக்கிற ஒரு பொருளாதார நடக்கையாக காணப்படுதல், கொடுக்கல் வாங்க இடம்பெறல், தொடர்ச்சியான கொடுக்கல் வாங்க இடம்பெறல், பொருட்கள் செய்ய
கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், அதே மாதிரி வந்து இந்த இலாபத்தினால் ஊக்கப்படுத்தப்படல், அதெல்லாம் தான் வரப்போகுது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பண்புகளில் காணப்படாது. ஸோ அதனால காணப்பட்ட பண்பு எது? இலாபத்தினால் ஊக்கப்படுத்தப்படல், பொருட்கள் செய்யல பரிமாற்றம் செய்யப்படல், தொடர்ச்சியான பரிமாற்றம் இடம்பெறல், அதில் தான் வரப்போகுது. சரியா? அப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ரைட்? அதை நான் ஒன்றாம் படத்தை பார்க்க செஞ்சேன். அப்போ ஒரு ரெண்டாம் கேள்வி பாருங்க. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான உதாரணங்கள் தந்திக்கிறாங்க. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான உதாரணங்கள் பாருங்க. மேற்குறித்தவற்றுள் இதெல்லாம் வாசிட்டு காமிக்க நீங்க என்ன செய்யணும்? அடுத்தது கேள்வி. கேள்வியை வாசிக்கணும் விளைஞ்சா. இதெல்லாம் வாசிட்டு ஒன்னாவது நீங்க கேள்வியை வாசிட்டு தான் அதில் வாசிக்க போகணும் விளைஞ்சா. மேற்குறித்தவற்றுள் சேவைகளுக்கான உதாரணங்களை மாத்திரம் கொண்டுள்ள தெரியாது. சேவைகள் எந்த கேட்கறாங்க? சர்வீசஸ் தான் கேட்கறாங்க. இப்படின்னா பொருட்களும் சேவைகளையும் கலந்து தந்திக்கிறாங்க. அதுல எங்களுக்கு சேவைகளை மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. அப்படித்தானே? பாருங்க. ஏ உணவு, அது உங்களுக்கு தெரியும் எப்பயும் பொருள் உண்டு. அதே மாதிரி பி சிகை அலங்காரம். சிகை அலங்காரம்ன்றது இந்த முடிவெட்டுறது. முடிவெட்டுறது இந்த ஒரு சேவிஸ். அப்படித்தானே? முடிவெட்டுறது சேவிஸ். அது கற்பித்தல். இப்ப நாங்க செஞ்சிருக்கிற இந்த ஒரு சேவை. ஆ சேவைக்குள்ள ஒரு கற்பித்தல். விளம்பரப்படுத்தலண்டா அட்வர்டைசிங். அது என்ன செய்வாங்க? தொலைக்காட்சிகள் பதாதைகள் எல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. அது ஒரு சேவிஸை தான் செய்வாங்க, அட்வர்டைசிங். அப்ப அதுவும் ஒரு சேவை. அடுத்து தொலைக்காட்சி. தொலைக்காட்சி சேவையா பொருளா? இப்ப நிறைய பேர் இங்கே தான் குழம்பு பாக்குறாங்க. எந்த விஷயம் வேண்டாம் வந்து தொலைக்காட்சின போல டிவி. டிவி என்ற ஒரு பொருள் விளைச்சா. தொலைக்காட்சி சேவைன்னு வந்தா தான் அது சேவையா வரும். இல்லாட்டி தொலைக்காட்சி அலைவரிசைன்னு வந்தா தான் அது சேவையா வரும். தொலைக்காட்சி என்ற ஒரு பௌதிகமான உருவமுடைய ஒரு பொருள். அப்ப அதுக்கு பொருள் வரும். சரியா? அது சேவைக்கு வராது. அடுத்து எஃப் உடைகள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதா பொருட்கள்ல வரும். அடுத்து பயிற்சி. பயிற்சி என்ன? நாங்க ஒரு விஷயத்தை பத்தி பழக்கிறது. அப்படித்தானே? பயிற்சியில எங்க வரும்? சேவைக்குள்ள வரும் மெயினா. அடுத்து சரக்கு இருப்பு அப்படின்ற போல வந்து இருப்புக்கள். இருப்புக்கள் எல்லாம் பௌதிக தன்மையுடையது. அது பொருட்களுக்குள்ள வரும். அடுத்து வாகனங்களை வாடகைக்கு விடுதல் அப்படின்ற வந்து இந்த சர்வீஸ். இந்த ரெண்டல் கொடுக்குற ரெண்டல் எல்லாம் வரும். அதெல்லாம் சர்வீஸ்லாம் வரும். சிம்பிளா வாகனம் கொண்டு வந்தா பொருள். வாகனங்களை வாடகைக்கு விடுதல்ண்டா அது ஒரு சர்வீஸா தான் வரும். கணினின்றது ஒரு பொருள். அப்ப இதுல சர்வீஸ் கேட்கிற இந்த பிசிடி ஜிஐ, பிசிடி ஜிஐ, பிசிடி ஜிஐ விடைக்கிற. அப்ப இங்க எத்தனை விட வரும்? 4வது விட வரும். ஓகே, எத்தனை விட? 4வது விட வரும். ரைட்டா? இந்த வீடியோல பார்க்காம ஒன்றா நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பேப்பர் நீங்க செஞ்சு போய் நினைக்கிறேன். ஸோ ஒரு மேலோட்டமா நான் சொல்லிட்டு போறது. ரைட்டா? இப்போ நான் வந்து கொஞ்சம் புதிய நோட்ஸ் எழுதிக்கிறேன். என்னோட 1ஆம் பாடம் 2ஆம் பாடத்துல கொஞ்சம் நோட்ஸ் எழுதிக்கிறேன். அதை நான் அப்படி சொல்லிட்டே போறேன். ரைட்டா? இந்த 2ஆம் பாடத்தை எடுத்துக்கொண்டா எங்களோட சமூக பொறுப்பு. சரியா? கொஞ்சம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமூக பொறுப்பு பாடத்துல ரைட்டா உங்களோட எக்ஸாம்ல உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வியில. ரைட்டா? சமூக பொறுப்பு பாடத்துல வந்து எப்படின்னா, நான் நிலைவேறான அபிவிருத்தி என்ற விஷயம் மட்டும் படித்தோம். ரைட்டா? நிலைவேறான அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் படித்தோம். ரைட்? அந்த நிலைவேறான அபிவிருத்தியில வந்து நாங்கள் சூழல் நிலைவேறான பாதுகாப்பு, சமூக நிலைவேறான அபிவிருத்தி, பொருளாதார நிலைவேறான அபிவிருத்தி என்று 3 விஷயங்களை பார்த்தோம். நிலைவேறான அபிவிருத்தியிட 3 தூண்கள். ரைட்டா? அந்த 3 தூண்களும் அதுக்குள்ள காணப்படுற அந்த இந்த தொடர்பை பத்தி நாங்க பாத்திக்கிறோம். அந்த 3 வட்டத்துக்குள்ள போட்டு நாங்க பாத்திக்கிறோம். அதை கட்டாயமா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கிறேன். விளைஞ்சா அது தொடர்ச்சியா கேட்டும் வர உங்களுக்கு கேட்கக்கூடிய சான்ஸும் ஈக்கிறேன். ஸோ அதுல ஒரு இதொண்டு ஈக்கிறேன். எப்படின்னா, சமூக நிலைபெறன விருத்தியும் சூழல் நிலைபெறன விருத்தியும் சேர்ந்தா அதை ஏற்கக்கூடியதாகவும், சமூக நிலைபெறன விருத்தியும் பொருளாதார நிலைபெறன விருத்தியும் ஒன்று சேர்ந்தா சமத்துவ நிலையும், அதே மாதிரி பொருளாதார நிலைபெறன விருத்தியும் சூழல் நிலைபெறன விருத்தியும் ஒன்று சேர்ந்தா வாழக்கூடிய நிலைமையும் அப்படிங்கிற 3 பிணைப்பு உருவாகுது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இலகுவா பாடமாகக்கூடிய மெத்தடா செலுத்தார். ரைட்டா? எப்படின்னா, ஒன்னாவது சமூகமும், சரியா, சமூகமும் சா சூழல். சூழலை போல சூ வரும். சா சூ, அதாவது சூச. சரி, உங்களுக்கு ஈஸியான கொஞ்சம் சூச. சூச சேர்ந்த இந்த ஏற்கக்கூடியது. சூச ஏற்கக்கூடியது. அதே மாதிரி சாப்போ. சாப்போ சமத்துவம். சாப்போ சமத்துவம். அதே மாதிரி போ சு. போ பொருளாதாரம் சூழல். போ சு வாழக்கூடியது. போசு வாழக்கூடியது. சரியா? அப்ப சூச ஏற்கக்கூடியது, சாப்போ சமத்துவம், போசு வாழக்கூடியது. அது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது இப்படி கேள்விகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதால உங்களுக்கு அதை நீங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க. சரியா? பாடமாக்கி வச்சுக்கோங்க. அது ஈஸியா பாடமாக்கி நான் இப்ப சொல்லி தந்த மாதிரி பாடமாக்கி கொடுங்க. எப்படி? சூச ஏற்கக்கூடியது, சாப்போ சமத்துவம், போசு வாழ முடியும். போசுன்னா பொருளாதாரமும் சூழல் நிலைக்காரனா விருத்தி. பொருளாதார நிலைக்காரனா விருத்தி, சூழல் நிலைக்காரனா விருத்தி.
சாப்போனேந்த சமூக நிலைபெறாவிருத்தி பொருளாதார நிலைபெறாவிருத்தி. சூவனேந்த சமூக நிலைபெறாவிருத்தி சூழல் நிலைபெறான பாதுகாப்பு. ரைட்டா? அப்படித்தான் வரப்போகுது. இப்போ மூணாம் கேள்வி நான் டக்குன்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ அப்படித்தான் அந்த கேள்வி வரப்போகுது. ஸோ அப்போ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் நோட்ஸையும் இடையில தான் சொல்லிட்டு போவேன். கட்டாயமாக அதையும் ஃபோக்கஸாக பார்த்துக்கோங்க. மூணாம் கேள்வி பார்ப்போம். பின்னரும் அட்டவணையில் வணிகத்தின் மீது அக்கறையுடைய பல்வேறு தரப்பினரும் வணிக நடவடிக்கைகள் சிலவும் காட்டப்பட்டுள்ளன. இப்போ இங்கே அக்கறையுடைய தரப்பினர் தந்திக்கிறாங்க. அதே மாதிரிங்களே அவங்களோட வணிக நடவடிக்கைகள் இது ரெண்டாம் படத்தில் வரப்போகிற பாடம் கேள்வி. சமூக பொறுப்புல வர கேள்வி. அப்படித்தானே? குயிக்காக பார்த்துக்கணும். ஒன்றாவது வந்து அரசு. அக்கறையுடைய தரப்பினர் தாரு அரசு. அரசுல எந்த ஒன்றாவது அரசு. நீங்க மெயினா அரசு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அரசு வந்து எந்த சம்மந்தப்படுவாங்க? வரி மானியம். சரியா? வரி மானியம். வரி மானியம். சரியா? இது ரெண்டுக்கும் தான் மெயினா இவங்க சம்மந்தப்பட்ட அரசு. சரி, எந்த ஒரு கேள்வியில நீங்க பாருங்க வரி மானியம் சம்மந்தப்பட்ட அங்கே யார் இருப்பாங்க? அரசு இருப்பாங்க. ரைட்டா? அப்போ அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் எந்த அரசு அல்லது மானியம் என்று வரப்போகல, சாரி வரி அல்லது மானியம் என்று வரப்போகல, அரசு என்ன மெயினா சம்மந்தப்படுவாங்க. ரைட்டா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட்டா? அதே மாதிரி ஊழியர்கள் வரப்போகல அவங்களோட தொழில் பாதுகாப்பு அந்த விஷயங்கள் தான் வரப்போகுது. சமூகம். சரியா? இதெல்லாம் வந்து அவங்களோட இந்த சமூக பொறுப்பு விடயங்கள். ரைட்டா? சமூக பொறுப்பு விடயங்கள் அக்கறை தரப்பினர்ல. சரியா? அப்புறம் அரசு மெயினா வரி மானியம். இப்ப இதுல எப்படி பார்ப்போம்? எங்களை வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல். வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல் பத்தி பார்க்க போற யாரு மெயினா? சமூகம். அப்படித்தானே? சமூகம் தகுந்த வேலை வாய்ப்பு பங்களிப்பு செய்தல் அப்படின்றத பார்க்க போகுது. சரியா? அப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அரசுக்கு வந்து இந்த வரும் உயர்தரமான பொருட்களை கொண்டு பெரிய நடைமுறை நெகிழ்வான வேலை முறைமைகள் உரிய நேரத்துக்கு வரிகளை செலுத்துதல். இது யாருக்கு வரும் மெயினா? அரசுக்கு வரப்போகுது. அப்போ ஒன்னாவதுக்கு ஈ வரணும். ஒன்னாவதுக்கு ஈ வர விடையிலேருந்து போங்க நீங்க. சரியா? இப்போ நீங்க அங்க எல்லாம் ஜாயின் பண்ணி எடுக்க முடியல, விடையிலேருந்து போகலாம். ஒன்னாவதுக்கு ஈ வர விடையில இருக்கிற இது இருக்கிற அஞ்சாவதும் நாலாவதும். அப்போ அடுத்த மூணும் வராது. சிம்பிளா கட் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு. விளைஞ்சா இப்படித்தான் நீங்க அணுகணும் பேப்பரை. விளைஞ்சா ஈஸியா பேப்பர் அணுகலாம் இப்படித்தான். ரைட்? அப்ப அடுத்தது பாருங்க ஊழியர்களுக்கு. ஊழியர்கள் மெயினா இதை இதாக்குவாங்க. வேலை தான் சம்மந்தப்படும். வேலை சூழல். சரியா? சம்பளம் அதில் தான் மெயினா பார்ப்பாங்க. அப்போ ஊழியர்களை பாருங்க வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல் அது வருமா? இல்ல. உயர்தரமான பொருட்களை கொள்வனம் செய்தல் அது வந்து வாடிக்கையாளர். பெருகை நடைமுறைகள் அது வழங்குனர். நெகிழ்வான வேலை நடைமுறைகள் அதுதான் யாரு? ஊழியர்களுக்கு வரும். அப்ப ரெண்டாவது டி வரும். ரெண்டாவது டி வர விட எது? அஞ்சாவது விட. சிம்பிளா கண்டுபிடிச்சலாம். இப்ப அடுத்த விட சரியான பாருங்க. மூணாவதுக்கு ஏ வருமா? சமூகத்துக்கு ஏ வரும். வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்ய சமூகம். ரைட்டா? ஸோ அப்ப இப்படிதான் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். நான் குயிக்காக பூமிக்கு இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்க ஏற்கனவே இதை படிச்சு வச்சுப்பீங்க. உங்களுக்கு பார்த்து கூட ரைட்டா? நாலாவது கேள்வி பாருங்க. வணிகம் ஒன்று அதன் ஊழியர்களுக்காக ஒழுக்க பொறுப்புகளை வகிப்பது. ரைட்? இது வந்து ஒழுக்க விழுமியம் அப்படிங்கிறது இது வரப்போகுது. ஒழுக்க விழுமியங்கள். அப்படித்தானே? ஒழுக்க விழுமியங்கள் இந்த ஒரு நிறுவனம் இது அக்கறை தரப்பினருக்கு வந்து நன்மை எது தீமை பயக்கக்கூடியது என்று பார்த்து செயற்பட்டது இந்த ஒழுக்க விழுமியம் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? அப்ப அந்த வகையில நாங்கள் இதை பற்றிலாம் பார்த்திக்கிறோம். என்னோட நோட்ஸில் வந்து சட்ட பொறுப்பு, ஒழுக்க பொறுப்பு, சமூக சூழல் பொறுப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்திக்கிறோம். ரைட்? பாருங்க, வணிகம் உண்டு அதன் ஊழியர்களுக்காக ஒழுக்க பொறுப்புகளை வைப்பது, சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகள் பின்பற்றுவதனூடாகவும், ஊழியர் சேமலாப நிதிக்கு பங்களிப்பதனூடாகவும், நம்பிக்கை நிதி வேலை திறனை ஏற்படுத்துவதும் பொது சந்தை. ஸோ இப்படி என்ன பாருங்க, ஒரு வணிகம் எப்படி அந்த ஊழியர்களுக்காக வேண்டிய அந்த ஒழுக்க பொறுப்பை நிறைவேற்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரைட்டா? பாருங்க, ஒரு ஊழியருக்கு அவங்க நன்மை வைக்கிற விஷயமா இருக்கணும். விஷயம் அப்படித்தானே? இது உங்களுக்கு பொது அறிவு வச்சும் எழுதலாம். விளைஞ்சா நிறைய கேள்விக்கு நோட்ஸே தேவையில்லை. நீங்க நோட்ஸ் இல்லாமக்கும் எழுதலாம். ரைட்? பாருங்க, ஒன்னாவது சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகளை பின்பற்றுவதா. ரைட்டா? இது வந்து அரசு. சரியா? இது அரசுக்கு தான் ஒழுக்க பொறுப்பு. அடுத்தது ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு பங்களிப்பு செய்வதனூடா. இதுவும் இதுக்கு வரும். அதுதான் வரப்போகுது. அடுத்து நம்பிக்கையான வேலை தளத்தினை ஏற்படுத்துவதன் ஊடாக. இது இந்த நம்பிக்கையான வேலைத்தளம் இந்த பாதுகாப்பான வேலைத்தளம். பாதுகாப்பான வேலைத்தளம் உருவாக்கணும் யாருக்காக வேண்டி? ஊழியர்களுக்காக வேண்டி. சிம்பிளா அதுதான் என்ன விடியா வரப்போகுது. ரைட்டா? நீங்க விடிய பார்க்காதீங்க, கேள்வியை பார்த்தா சரி. அடுத்த பாருங்க, புதிய சந்தைகளை கண்டறிவதன் ஊடாக. இது வந்து இந்த உரிமையாளர் அல்லது வாடிக்கையாளர், முகாமையாளர் எல்லாருக்கும் பொதுவாக வரப்போகுது. சரியா? அடுத்து தரமான பொருட்களை வழங்குவது. இது வந்து வாடிக்கையாளருக்கு வரப்போற விஷயம். தரமான பொருட்கள் யாருக்கு ஒழுக்க பொறுப்பு? வாடிக்கையாளருக்கான ஒழுக்க பொறுப்பு. ரைட்டா? அப்போ உங்களுக்கு அது ஈஸியா பார்த்துக்கொள்ளு. அடுத்து பாருங்க, பின்வருவன வணிகம் ஒன்றில் செல்வாக்கு செலுத்தும் விசைகளாகும். விசைகள் பத்தி நாங்க பார்த்துக்கிறோம். விசைகள் அடைந்த தாக்கம் செலுத்தும் காரணிகள். அக்கறையுடைய தரப்பினர் தான் பொதுவாக செல்ல வராங்க. சரியா? அதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. அகவிசை,
ஒன்று வந்து இன்னொன்று புறவிசை. நிறுவனத்துக்கு உள்ளுக்க வந்து தாக்கம் செலுத்துறது எல்லாம் வந்து இந்த அகவிசை. நிறுவனத்திலிருந்து வெளியே தாக்கம் செலுத்துறது எல்லாம் புறவிசை. நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறது எல்லாம் இந்த அகம். நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் புறம். அப்படி உங்களுக்கு வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்க கேள்வியை. மேற்கொடுத்தவற்றுள் வணிகம் ஒன்று நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய விசைகளை மாத்திரம் கொண்ட தெரியாது. இப்ப இந்த விஷயம் என்னன்னா, நிறுவனத்தால நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய அப்படி என்ன வந்து நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறத மட்டும்தான் செய்யலும். நிறுவனத்தால கட்டுப்படுத்தலும். நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிறத நிறுவனத்தால் கட்டுப்படுத்தலுமா? ஏலா. அரசாங்கத்தால அரசாங்கத்தை நிறுவனத்தால கட்டுப்படுத்தல தானே. அப்படித்தானே விஷயம். ஓ, அப்ப கட்டுப்படுத்தல. அப்ப நிறுவனத்துக்கு உள்ளிக்கிற விடயங்களை தானே என்ன செய்யலாம், நிறுவனத்தால் கட்டுப்படுத்தலாம். நிறுவனத்துக்கு வெளியிக்கிறதுகளை வந்து கட்டுப்படுத்தல. அப்ப அகவிசைகளை கட்டுப்படுத்த முடியும், புற விசைகளை கட்டுப்படுத்த முடியாது. இங்க சிம்பிளா இவங்க அகவிசையை தான் கேட்கறாங்க இல்லைங்களா? அப்ப அகவிசை என்ன போக்குல வந்து இந்த வரும், நிறுவனத்துக்கு உள்ளிக்கிறார்கள் வரும். இப்ப தொழிற்சங்கங்கள் வந்து எங்கிக்கும், நிறுவனத்துக்கு வெளியே. ரைட். அதே மாதிரி வந்து வழங்குனர்கள், சப்ளையர்ஸ், அவங்களும் நிறுவனத்துக்கு வெளியே. ஊழியர்கள் இவங்க வந்து நிறுவனத்துக்குள்ள கேட்பாங்க. ரைட். அதே மாதிரி வேலை விளிமியங்கள் அப்படின்னு இந்த ஒர்க் நோம்ஸ் இதெல்லாம் எங்க நிறுவனத்துக்குள்ள தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நிறுவனத்துல இருக்கும். சரியா? அடுத்து போட்டியாளர்கள், இவங்க எல்லாம் நிறுவனத்துக்கு வெளியே இருப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி நிறுவன வளங்கள், நிறுவனத்து ரிசோர்ஸ் எங்கேயும் நிறுவனத்துக்குள்ள தான் இருக்கும். இதெல்லாம் அகவிசைக்குள்ள எந்த வரும், உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், நிறுவன கட்டமைப்பு, நிறுவன வளங்கள், வேலை ஒழுக்க விழுமியங்கள், நிறுவன கலாச்சாரம், இதுகள் தான் வரும். சரியா? வேறொன்றும் வராது. நிறுவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வரும். அதெல்லாம் இதுக்குள்ள வரும். அடுத்து எல்லாம் இங்க வரும், புறவிசைக்குள்ள வரும். போட்டியாளர், வாடிக்கையாளர், வழங்குனர், அரசு, சமூகம் எல்லாம் வந்து எங்கேயும் நிறுவனத்துக்கு வெளியேக்கும். ரைட்டா? அப்ப நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்ப நிறுவனத்துக்குள்ள இருக்கிற மட்டும்தான் இதுல வரும். அப்ப நிறுவன கொள்கைகள் எங்கேயும் அது நிறுவனத்துக்குள்ள வகுக்கப்பட்டது, அது நிறுவனத்துல ஆயிக்கும். சமூக நடவடிக்கைகள் அது நிறுவனத்துக்கு வெளியே, அதெல்லாம் சமூகத்துக்கு வெளியே நடக்கும். சரியா? அடுத்து வாடிக்கையாளர் எல்லாம் எங்க நிறுவனத்துக்கு வெளியே. அடுத்த நிறுவன கட்டமைப்புன்றது அதெல்லாம் நிறுவனத்துக்குள்ள தான் இருக்கும். அந்த நிறுவனத்துல தொழிற்பாடுகள் பறந்து செல்ற விதம் தான் நிறுவன கட்டமைப்பு. அப்படித்தானே? வேலைகள் அப்ப இதுக்குள்ள இவ்வளவு தான் அகவிசையா காணப்படுது. அப்ப சி, டி, எஃப், ஜி, ஜே, சிடிஎஃப், ஜி, ஜே, சிடிஎஃப், ஜி, ஜே. நாலாவது வீடு சிடிஎஃப், ஜி, ஜே. அப்ப அந்த வீடு தான் வரப்போகுது இல்லைங்களா? எப்ப எடுத்துன்னு கண்டதானே நீங்க அகவிசைகள் மட்டும் தான் கேட்கறாங்க. இப்ப இனி வந்து வணிகம் மட்டும் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாதுன்னு கேட்டால் அது வரும். மீதிகள் எல்லாம் வரும் அளிக்கிறது. சரியா? அடுத்தது, இலங்கையில அரசு சேவையில் உத்தியோகபூர்வ கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு பார்த்துக்கணும். நீங்க எந்த விஷயம் வேண்டாம் வந்துட்டா கட்டாயமா இந்த எங்களோட நடைமுறையில் இருக்கிற கேள்விகள் கட்டாயமா உங்களோட இதுக்கு வரப்போகுது இல்லைங்களா? எங்களோட நடைமுறை நாட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி ஒரு கேள்வி வரும். ஸோ 25ல வந்து இந்த விஷயம் கொஞ்சம் வந்ததால அதை போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. இந்த டைம் எங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி என்னன்னா கிளீன் ஸ்ரீலங்கா இல்லைங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டம். அது வந்து இலங்கையில இப்ப விரைவா நடந்திருக்கிறது. அப்படித்தானே? பெரியதொன்னா நடந்திருக்குது. அப்படித்தானே? ரைட். ஸோ கிளீன் ஸ்ரீலங்காண்டிய திட்டம் வந்து இலங்கையில பரபரப்பா பேசு பொருளாக காணப்படுது. காரணம் வந்து பஸ்ஸில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சரியா? அதே மாதிரி இன்னொரு வரையில முழு அந்த தித்வா புயல் பத்தின ஒரு கேள்வி வர இயலும். ரைட்டா? தித்வா புயல் பத்தி இது வந்து ஜிகேலையும் வரலாம். அதே மாதிரி வந்து உங்களோட இந்த பிஎஸ்லையும் வரலாம். ரைட். பிஎஸ்ல வரப்போல வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பத்தி கேள்விகள் வரலாம். சரியா? கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துல வந்து இந்த கேள்வி வரலாம்டா உங்களுக்கு செல்ல போனா இது வந்து அரசாங்கத்தால செய்யற ஒரு திட்டம், கட்டாயம் அது கவர்மெண்ட்ல செய்யற ஒரு திட்டம். ரைட்டா? கிளீன் ஸ்ரீலங்கா இது வந்து மூன்று தூண்கள் அடிப்படை வச்சு செய்யற நிலைபெற அபிவிருத்தி மாதிரி. இது மூன்று தூண்கள் அளிக்கிற ஒன்று வந்து என்னண்டா சமூகம், இது சமூக நடவடிக்கை. அடுத்து வந்து இந்த சூழல் நடவடிக்கை. அடுத்து சட்ட ஒழுங்குகளை நெறிப்படுத்தல். இது மூணையும் அடிப்படையாக வச்சுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உருவாக்கப்படுகிறது. இது உங்களுக்கு வந்து எம்சிக்யூலையும் கேட்கலாம், வேண்டிய மாதிரி கேள்விகள் வரலாம். ரைட்டா? இது உங்களுக்கு பார்ட் டூலையும் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். கிளீன் ஸ்ரீலங்கால கிளீன் ஸ்ரீலங்கோட முக்கியமான நோக்கம் என்னண்டா வந்து சூழல், சமூக, சட்டநெறி என்பவற்றை மேம்படுத்தல். சூழல், சமூகம், சட்டநெறி மூன்றையும் மேம்படுத்துறது இந்த கிளீன் ஸ்ரீலங்கோட நோக்கம். ரைட். அப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும், மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் லாஸ்ட்ல இந்த கிளாஸ்ல எடுத்து. ரைட். அதே மாதிரி வந்து நீங்க மெயினா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் தான் என்னண்டா இந்த கேள்விகள் வரலாம் பார்ட் டூலயோ இல்லாட்டி பார்ட் ஒன்லயோ வரலாம். ரைட்டா? எந்தேண்டா எங்கட அதாவது வந்து ஒழுக்க எளிமைய கோவை ஒன்றை கட்டியெழுப்பும் போது, சரியா, இரண்டாம் பாடல போற ஒழுக்க எளிமைய கோவை ஒன்றை கட்டியெழுப்பும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். சரியா? அதுல 7 விடயங்கள் இருக்கிறதானே. ஒன்று உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், வணிகத்தின் அளவு, வணிகம், அதே மாதிரி வந்து அமைப்பு கலாச்சாரம்,
நிறுவன கலாச்சாரம், சமூக அப்படிங்கிற தானே அந்த விஷயங்கள், நடைமுறை சாத்தியமானது, அந்த விஷயங்கள் இருக்கிறது தானே, அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். அதுல வந்து சமூக கலாச்சாரம் மற்றும் அமைப்பு கலாச்சாரம் ரெண்டு இருக்குது. இந்த கேள்வி பெருசா வந்து இல்லை, அதனால தான் நாங்கள் இதை தேடி எடுத்தது. ரைட். இந்த அமைப்பு கலாச்சாரம் மற்றும் சமூக கலாச்சாரம், ரைட்டா? அது என்ன அப்படின்னா, அமைப்பு கலாச்சாரம் என்றால் நிறுவனத்துக்குள்ள காணப்படுற நடைமுறைகள், ஒழுக்க நெறிகள் தான் இந்த அமைப்பு கலாச்சாரம். அதே மாதிரி சமூக கலாச்சாரம் அப்படின்ற போல என்னண்டா, நிறுவனத்துக்கு வெளியே சமூகத்தில் காணப்படுற நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் இந்த சமூக கலாச்சாரம். சரியா? இது வந்து ரெண்டுக்குமான வேறுபாடு தான் அது. ரைட்டா? அது வந்து சமூகத்தால் பின்பற்றப்படும், அமைப்பு கலாச்சாரம் நிறுவனத்துக்கே உரியதாக காணப்படும். அப்படித்தானே? அதை நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். அதோட வேறுபாடு சம்டைம் கேட்கலாம். அமைப்பு கலாச்சாரத்துக்கும் சமூக கலாச்சாரத்துக்குமான வேறுபாடுகள் கேட்கலாம், சான்சஸ் நிறைய இருக்குது. ரைட். அதனால கட்டாயம் அதை பார்த்துக்கோங்க. இப்ப இந்த கேள்விக்கு வரும். இலங்கை அரசு சேவையில் உத்தியோகபூர்வ கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் கொடுப்பனவு தளம். அரசாங்கத்தில் உத்தியோக கொடுப்பனவு, யூனிவர்சிட்டி அக்ரிமெண்ட், இந்த யூஜிசி பே பண்றதா கேளும், கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லுகள், அதே மாதிரி வந்து வேற எங்களோட என்ன சொல்ற நகர சபாக்களுக்கு கட்டுற ஃபீஸா இருந்தாலும் எனக்கு ஆன்லைன்ல பே பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த கோபே. கௌபே, சரியா? GOVPAY. இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட எங்களோட அந்த 25 பேப்பர் போல காலத்துல. இதுல வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு தேவையான எல்லா கொடுப்பனவுகளையும் மேற்கொள்ள இயலும். சரியா? போலீஸ்ல தட கொள்ள இதாகினாலும் இந்த அதே மீல உங்களுக்கு பே பண்ண இயலும். ரைட்டா? கௌபே. அடுத்து ஆப்பிள் பேண்டா, ஆப்பிள் கம்பெனியில் கொடுத்தது. கூகுள் பேண்டா, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பே ஹியர்ன்றதும் ஒரு இதுண்டு. அடுத்து பேப்பல். ரைட். கவ்பேன்றது தான் கவர்மெண்டால இஷ்யூ பண்ண ஒரு இந்த ஒரு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அந்த கவர்மெண்டால செய்யற ஒரு கொடுப்பனவு தளம். ரைட்டா? இது ஃப்ளெக்ஸ்லேயும் முழு பார்க்கலாம். பிஓசி ஃப்ளெக்ஸ் ஆப்லேயும் முழு கோப்பே இதை பார்க்க இயலும். ரைட்டா? ரைட்டா? பார்க்க ரெண்டாவது இடம் வரும். வசதி பண்டங்களுக்கான பெறுமதி சேர் வரியை இறுதியாக செலுத்துபவர் யாரு? வசதி பண்டங்கள் அப்படின்னு போல நுகர்வோர் ஒன்று அன்றாடம் கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள். அப்படித்தானே? உதாரணத்துக்கு அரிசி, பருப்பு, சீனி, கோயில், அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள வரும். ரைட்? அப்படித்தானே? இந்த வசதி பண்டங்களுக்கான வெட்வரியை செலுத்துறது எந்த யாருண்டா? நுகர்வோர் தான் செலுத்துவாங்க. ரைட்டா? யார் செலுத்துவாங்க? நுகர்வோர் தான் செலுத்துவாங்க ஃபைனலா. ரைட். அதே மாதிரி விசேட பண்டங்களுக்கானது வந்து யாருக்கிட்ட செலுத்துவாங்கடா? அது வந்து உற்பத்தி இந்த சாரி விநியோகஸ்தர் தான் செலுத்துவார். ரைட்டா? விநியோகஸ்தர் அல்லது உற்பத்தியாளர் தான் செலுத்துவார். வியாபாரி, சிம்பிளா சொல்லணும்னா வியாபாரி செலுத்துவார். சில்லறை வியாபாரி இல்லாட்டி விசேட பொருட்கள்டா இந்த விசேட பொருட்கள்டா வந்து விசேட பண்டங்கள். ரைட்டா? அதுக்கான பெரிய முயற்சி எடுக்கப்படும். அப்படித்தானே? அந்த பண்டங்களுக்கான வெட்வரியை யார் செலுத்துவாங்கடா? வந்து உண்டோ உற்பத்தியாளர் இல்லாட்டி வியாபாரி தான் செலுத்துவார். ரைட்டா? அது விற்பனையா இறுதி விற்பனையாளர் தான் செலுத்துவார், சிம்பிளா சொல்லலாம். சரியா? நுகர்வோர் யார்? இந்த வசதி பண்டங்களுக்கெல்லாம் யார் செலுத்துவாங்க? நுகர்வோர் தான் செலுத்துவாங்க. ரைட்டா? அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து என்னண்டா, இலங்கை மத்திய வங்கியால் விதிக்கப்படும் நிதியொழுக்க சட்ட வீதம் அதிகரிப்பது வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் ஆற்றலிலும் வணிக கடன் பெற்றுக்கொள்ளும் கிரியத்திலும் எவ்வாறு தாக்கம் செலுத்தும்? ஸோ இந்த விஷயத்த பார்க்கணும். ஏழாம் பாடம். சரியா? ஏழாம் பாடத்துல நீங்க பார்க்க வேண்டிய கேள்விகள் பாருங்க. ரைட்டா? ஏழாம் பாடத்துல பார்க்க வேண்டிய கேள்விகள். இப்ப இந்த ஏழாம் பாடம் இந்த கேள்வியை பார்க்கும்போது நாங்க மெயினான விஷயம் கூட பார்த்துக்கணும். ரைட்டா? நாங்க ஸ்பெஷலா நாங்க எதிர்பார்க்குற கேள்வி என்னடா, முன்னுரிமை பங்காளர், அதாவது வந்து உங்களோட சென்னந்தான கேள்வி வரமாட்டேன், அந்த ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல இடைவெளி இருப்ப கேள்வி இருக்கிறதானே, அதுல ஒரு கேள்வி வரையிலுமே தெரியல, முன்னுரிமை பங்காளர் பத்தி கேள்வி வரையும். இந்த முன்னுரிமை பங்காளர் அப்படின்ற யாருண்டா? சரியா? இலாபத்தை பகிரும் போது முதல் உரிமை வழங்கப்படும். சரியா? இலாபத்தை பகிரும் போது முதல் உரிமை வழங்கப்படும். அதே மாதிரி வாக்களிக்கும் உரிமை அவருக்கு காணப்படாது. இந்த நோட்ஸ் நீங்க எங்க சரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மைண்ட்ல சரி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒரு நாள் தானே. அப்ப முன்னுரிமை பங்காளர் என்று சில புகழ் வந்து எப்படின்னா, அவருக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை காணப்படாது. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த இலாபத்தின் பகிரும் போது முன்னுரிமை வழங்கப்படும். அவ்வளவுதான். அது ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னுரிமை பங்காளர் யாருன்னு கேட்டாலும் உங்களுக்கு அதை எழுதலாம். சரியா? இல்லாட்டி அந்த இடைவெளியில வந்து இந்த வாக்களிக்கும் உரிமை காணப்படாது, இலாப பகிரும் போது முதலிடம் வழங்கப்படும், முன்னுரிமை வழங்கப்படும். ரைட்டா? அது ஒரு நோட்ஸ் எழுதிக்கும். அடுத்த ஒரு விஷயம் தான், ஒரு நோட்ஸ் தான், ஒரு நோட்ஸ் லீக் ஆகுது. ஒற்றை பங்குதாரர் கம்பெனி யாரு? ஒற்றை பங்குதாரர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நோட்ஸ். ரைட்டா? இந்த விஷயம் வந்து கேட்கலாம். சரியா? கேட்காமையும் போகலாம். ரைட்டா? இந்த விஷயம் கொஞ்சம் ட்ரெண்டிங் இருக்கிறதால நான் தந்திக்கிறேன். ரைட்டா? இந்த ஒற்றை பங்குதாரர் கம்பெனி அப்படின்ற யாருண்டா, ஒரு கம்பெனில உயர் பதவியில் இருக்கிறவங்க வந்து ஒன்று சேர்ந்து உருவாக்கிய கம்பெனி தான் இந்த ஒற்றை பங்குதாரர் கம்பெனி. சரியா? ஒரு கம்பெனி உள்ள இல்லாட்டி பல கம்பெனிகள் இருக்கிற உயர் பதவியில சிஇஓ மாதிரி எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கம்பெனி உருவாக்குவாங்க. சரியா? சிஎஃப்ஓ மாதிரிலாம் சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்குவாங்க.
அதுதான் சொல்றேன் இந்த ஒற்றை பங்குதாரர் கம்பெனி அப்படிங்கிறது. விளைஞ்சா? ஸோ இது ஒற்றை பங்குதாரர் கம்பெனி வந்து உங்களுக்கு கேள்வி வரையிலும் எப்படின்னா வந்து ஒற்றை பங்குதாரர் கம்பெனிகள் வந்து உருவாக்கக்கூடிய தரப்பினர் தாண்டி யாரு? உயர் நிறைவேற்று அதிகாரிகள், சரியா? செயற்பாட்டு முகாமையாளர்கள், சரியா? உயர்மட்ட முகாமையாளர்கள், சரியா? அதே மாதிரி வந்து சிஎஃப்ஓ மாதிரி டிரெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்க இயலும். விளைஞ்சா? அது எதுக்கு உருவாக்குறேன்டா பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு, சர்வீஸ் வழங்குறதுக்கு தான் அது மாதிரியான கம்பெனிகள் உருவாக்குற. விளைஞ்சா? ஒற்றை பங்குதாரர் கம்பெனி உயர் பதவியில் உள்ளோர் சேர்ந்து உருவாக்குற கம்பெனி தான் இந்த ஒற்றை பங்குதாரர் கம்பெனி. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து எட்டாம் கேள்வி பாருங்க. இலங்கை மத்திய வங்கிகளுடன் நிதி சட்ட ஒதுக்க வீதம். நிதி சட்ட ஒதுக்க வீதம் அப்படின்னு இந்த ரிசர்வ், சரியா? இப்படிதானே? வணிக வங்கிகள், சிபிஎஸ்எல் மத்திய வங்கி அப்படின்னு ரெண்டிக்கிற அப்படித்தானே? இப்போ வந்து வணிக வங்கிகள்ல நேரடியாக கண்காணிக்கிற யாரு? இந்த மத்திய வங்கி சிபிஎஸ்எல் அப்படித்தானே? அப்ப இந்த வணிக வங்கிகள் மேற்கொள்ற கொடுக்கல் வாங்கல்ல, சரியா? ஏன்னா சரி இடர்கள் காணப்படுது, பெரிய இடர் ஒன்று காணப்படுது அப்படித்தானே? கொடுக்கல் வாங்கல வைப்பு செய்யறதோ கடன் கொடுக்கறதோ பெரிய இடர் ஒன்று காணப்படுது அப்படித்தானே? ஆ, பாருங்க. இந்த உங்களுக்கு இந்த ஃபார்மட் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். ரைட்டா? இந்த வணிக வங்கிகள் மேற்கொள்ற ஒவ்வொரு வைப்புகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை என்ன செய்யணும்? மத்திய வங்கியில வைப்பா பேணணும், ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுதான் சொல்லியிருந்த நியதி சட்ட ஒதுக்க வீதம். நியதி சட்ட ஒதுக்க வீதம் இது 10% ஆகிக்கலும் 5% ஆகிக்கலும் அப்படி நீக்கணும், சரியா? நிதி சட்ட ஒதுக்க வீதம். ரைட்டா? அப்ப இது எப்படி என்றா இப்போ உதாரணத்துக்கு நீங்க கொண்டு வைத்த ஒரு கமர்ஷியல் பேங்க், உதாரணத்துக்கு கமர்ஷியல் பேங்க்ல நீங்க ஒரு லட்சத்தை வைப்பு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிதி சட்ட ஒதுக்க வீதம் 10 இது வச்சுக்கோங்களேன். ரைட்டா? அப்படி வச்சுக்கொள்ளுவேன். நீங்க 1 லட்சத்தை கொண்டு வைத்து கமர்ஷியல் பேங்க்ல வணிக வங்கியில வச்சுட்டீங்கடா, ரைட்டா? கமர்ஷியல் பேங்க்ல வச்சா அதுல 10 வீதம், அதாவது 10,000 கொண்டு வைத்து என்ன செய்வான் அந்த பேங்க்காரன்? கா சிபிஎஸ் அதாவது வந்து மத்திய வங்கியில வைக்கணும். வைக்கணும்டா வந்து சும்மா வாழும் இந்த கமர்ஷியல் பேங்க் ஒரு இடருண்டு இதாக்குச்சு, இல்லாட்டி வாய்ப்புகள் எல்லாம் என்ன சரியோடு நடந்து வங்குரோத்து நிலை அடைஞ்சிட்டு, சரியா? அந்த டைமுக்கு இந்த வாய்ப்பாளர் வச்ச 1 லட்சத்துக்கும் யார் பொறுப்பு சொல்ற? யாரும் பொறுப்பு இல்லை, கமர்ஷியல் பேங்க் மட்டும் வைக்கிறான், இல்லைங்களா? அப்ப அந்த டைமுக்கு தான் அரசாங்கத்துல இந்த சிபிஎஸ்எல் மத்திய வங்கி தான் பொறுப்பு செல்லணும். அதுக்காக வேண்டித்தான் ஒரு பாதுகாப்பா இந்த 10 வீதத்தை வச்சுப்பான், 10,000. இல்லைங்களா? ஸோ அந்த 10,000 வச்சு அவன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கடன்கள் அந்த வைப்பாளர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பான், இல்லைங்களா? அப்ப அவனுக்கு ஒரு அஷூரன்ஸுக்காக வேண்டி தான் அதை வச்சு நீப்பான், சரியா? 10%. இது 10% இல்லை, ரைட்டா? அது மாறிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, அப்ப வைக்க வேண்டிய அந்த தொகை தான் இந்த 10 வீதம் ஒவ்வொரு வாய்ப்புலையும், ரைட்டா? இப்ப பாருங்க, இந்த மத்திய வங்கி வந்து இந்த வீதம், மத்திய வங்கி இந்த வீதத்தை நிர்ணயிப்பான். நீங்க 1 லட்சம் வச்சா 10 வீதம், சரியா? 10 வீதம் தரணும்னு சொல்லிப்பான், இல்லாட்டி 5 வீதம் தரணும்னு சொல்லிப்பான், 15 வீதம் தரணும்னு சொல்லிப்பான், விளைஞ்சா? அப்ப இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப வணிக வங்கி என்ன செய்வாங்கடா, அவங்களுக்கு கிடைக்கிற வைப்புகளை வச்சுதான் கடன்களை கொடுப்பாங்க, அப்படித்தானே? இப்ப 1 லட்சம் கிடைச்சா அதுல 10 வீதம், அதாவது வந்து 10,000 கொண்டு என்ன செய்வான்? ஆஹ் மத்திய வங்கியில வைப்பான். மத்திய வங்கியில வச்சுட்டு மீதி 90,000 தானே செய்வான், கடன் கொடுப்பான், அப்படித்தானே? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ 1 லட்சம் வச்சா 10,000 தான் மத்திய வங்கி கொடுக்குறேன். இப்போ மத்திய வங்கி என்ன செய்யறா வந்து இந்த 10 வீதத்தை 20 வீதமா மாத்துறான். எப்படி? 20 வீதமா மாத்துறான், சரியா? அப்ப 1 லட்சத்துல இப்ப எவ்வளவு வைக்கணும் மத்திய வங்கியில? 20,000 வைக்கணும், இல்லைங்களா? 20,000 வச்சா 80,000 தான் என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும். ஒன்னாவது எவ்வளவு இந்த 90,000 இந்த 90,000 இந்த கடன் கொடுக்கறதுக்கு இப்ப 80,000 தான் காணப்படுது, விளைஞ்சா? அப்ப என்ன நடக்குது? மத்திய வங்கி இந்த நிதி சட்ட ஒதுக்கு விகிதத்தை கூட்டினால் என்ன செய்யும்? அவங்களோட கடன் கொடுக்கறதுக்கான அளவு என்ன செய்யும்? குறையும், அப்படித்தானே? கடன் வழங்கும் ஆற்றல் குறையும், அப்படித்தானே? கடன் வழங்கும் ஆற்றல் குறையும். கடன் வழங்கும் ஆற்றல் குறையும், அவங்கள்ட்ட இருக்கிற பணம் குறையுது கடன் கொடுக்கறதுக்கு. அப்படி அப்ப எல்லாருக்கும் கடன் கட்டுறது கொடுப்பாங்களா? இல்ல. அப்ப என்ன செய்வாங்க? உயர் வட்டி விகிதத்தை கூட்டி மக்கள்கிட்ட இருந்து அதிகமா சல்லி எடுப்பாங்க, விளைஞ்சா? வட்டி என்ற வருமானத்தை கூட எடுப்பாங்க, அன்றைய மக்கள் வாங்குறது கூட குறையும், அப்படித்தானே? கடன் வாங்குற அளவு குறையும். அப்படி அப்பதானே அப்ப கேள்விக்கு ஏத்த நேரம் போல பேலன்ஸ் பண்ணிடும், விளைஞ்சா? அப்ப அந்த விஷயம் நடக்கும். அப்ப நீதிச்சட்ட ஒதுக்கீதை கூட்டினால் என்ன நடக்கும்? கடன் வழங்கும் ஆற்றல் குறையும், விளைஞ்சா? ஆற்றல் குறைஞ்சால் என்ன செய்யும்? கடன் பெறுவதற்கான கிரையும் கூடும், மோட்டோவாக, விளைஞ்சா? அதுதான் சொல்றது. அப்ப கடன் வழங்கும் ஆற்றல் குறையும், கடன் பெற்றுக்கொள்வதற்கான கிரயம் அதிகரிக்கும். அப்ப எத்தனை வீடு வரும்? 1வது வீட வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறேன், சரியா? 1வது வீடு வரும். ரைட். இப்ப 9வது கேள்வி. பின்வருவன நிதி கருவிகள் சிலவாகும். நிதி கருவிகள், சரியா? நிதி கருவிகள் என்ன நினைக்கிற? ஏ, இறையாண்மை அரச பத்திரங்கள், திரை உண்டியல்கள். அதை வாசிக்கும்போது நாங்கள் கேள்வி வாசிப்போம். மேற்குறிப்பிட்டில் கம்பெனியால் வெளியிடப்படும் நிதிக்கருவிகளை மாத்திரம் உள்ளடக்கியுள்ள தெரிவு யாது? கம்பெனியால் வெளியிடப்படும் நிதிக்கருவிகளை உள்ளடக்கியுள்ள விடை, சரியா? பாருங்க, அரச பத்திரங்கள், வைப்புச் சான்றிதழ், பங்கு ஆணை பத்திரம், திரை முறிகள், வணிகத்தாள்கள், கூட்டுறவு முறிகள்,
தொகுதி கடன்கள், அபிவிருத்தி முறைகள், உரிமை பங்குகள். ரைட்டா? இதுல வந்து கம்பெனியால வெளியிடுறது. சரியா? அரச பத்திரங்கள் எல்லாம் யாரு? அரச திரைசேரியால வெளியிடுவாங்க. அது வருமா? வராது. பி, வைப்புச் சான்றிதழ். வைப்புச் சான்றிதழ் என்ன? வைப்புச் சான்றிதழ் என்ன? உங்களோட நிறுவனத்துல இதை வச்சு கடன் வாங்குறது. சரியா? நிறுவனத்துல நி- பங்குகளை வச்சு கடன் வாங்குறது, சிம்பிளா சொல்ல போனா. ரைட்? வைப்புச் சான்றிதழ் அப்ப இதுவும் வராது. இது வந்து கடன் வாங்குற வெளித்தரப்பிலிருந்து தான் வாங்குவாங்க. சரியா? கம்பெனிலேருந்து அது நிதியிட்ட செய்யறதுக்கு வங்கியை தான் நாடுவாங்க. சரியா? அப்ப அது வராது. மூணாவது சி, திரைசேரி உண்டியல். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அரசாங்கத்தால தான் வெளியிடுவாங்க. அடுத்தது பங்கு ஆணை பத்திரம். பங்காணை பத்திரம். பங்காணை பத்திரம் என்ற பங்குகளை வெளியிடுறதுக்காக வேண்டிய வெளியிடுற பத்திரம். அப்படித்தானே? அப்ப பங்காணை பத்திரம் கட்டாயமா வரப்போகுது. ரைட்டா? அதுதான் கம்பெனியால வெளியிடப்படுறது. விளைஞ்சா உரிமை மூலதனத்தை திரட்டுறதுக்காக வேண்டி பங்குகளை வெளியீட்டு செஞ்சு நிதியை திரட்டுவாங்க. விளைஞ்சா அதுக்காக வேண்டி தான் பங்காணை பத்திரம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தொகுதி கடன் பத்திரங்கள். தொகுதி கடன் பத்திரங்கள்டா கடன் மாதிரி மக்கள்கிட்ட கடனா பெறுவாங்க. உரிமையை கொடுக்காம கடனை வாங்கிட்டு, சரியா, அதுக்கு வட்டியை கொடுப்பாங்க. ரைட்டா? அதுதான் தொகுதி கடன் பத்திரங்கள்னு சொல்லுது சிம்பிளா. அப்ப டிஇ ரெண்டும் வரப்போகுது. அடுத்து திரை செறிமுறைகள் சிம்பிளா வராது. ஏன்டா அது யார்கிட்ட? யார்கிட்ட அது? அது வந்து அரசாங்கத்தால திரை சரியால் வெளியிடப்பட்டது. அடுத்து அபிவிருத்தி முறைகள். அபிவிருத்தி முறைகள்ன்றதும் அரசாங்கத்தால வெளியிடப்பட்ட உண்டு. ரைட்? அடுத்தது வணிகத்தாள்கள். வணிகத்தாள்கள்ன்றா, சரியா, வணிகத்தாள்கள்ன்றது கட்டாயமா வணிகத்தால தான் என்ன செய்யும்? உரிமை மூலதனத்தை திரட்டுறதுக்காக வேண்டி வெளியிடப்படுறது. சரியா? வணிகத்தால வெளியிடப்பட்ட உண்டு வணிகத்தாள்கள். ரைட்? அப்ப எச்சும் வரப்போகுது. அடுத்த உரிமை பங்குகள். உரிமை பங்குகள் இணைந்த பங்குகளை வழங்குறது. சிம்பிளா சிம்பிளா பங்குகளை வழங்குறது. விளைஞ்சா பங்குகளை வழங்கி மூலதனத்தை திருட்டுறது. இது வந்து நிறுவனத்தோட உரிமையால் கம்பெனியாலே தான் மேற்கொள்ளப்படும். அப்ப இதுவும் வரப்போகுது. அடுத்து கூட்டுறு முறிகள். இது கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க, கூட்டுறு முறிகள் என்று. முறிகள் என்றா இப்ப திரைசேரி முறிகள் மாதிரி தான். நீண்ட காலத்துக்கு வந்து என்ன செய்வாங்க? ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி செஞ்சு ஒரு பல கம்பெனிகளோட இணைஞ்சு என்ன செய்வாங்க? கம்பெனிகளுக்கு பங்குகளை கொடுத்து என்ன செய்வாங்க? நிதியை திரட்டும். அதுதான் கூட்டுறவு முறை அப்படின்னு சொல்றது. விளைஞ்சா கம்பெனிகளுக்கு பங்குகள் வழங்கி நிதியை திரட்டுறது தான் கூட்டுறவு முறிகள் அப்படின்னு சொல்றது. அப்ப விட எந்த வரப்போகுது? டிஇஹெச்ஐஜே. சரியா? அப்ப டிஇஹெச்ஐஜே அப்படின்ற விட தான் வரப்போகுது. விளைஞ்சா ஈஸியா பார்த்துக்கணும். இப்ப கூட்டுறவு முறைன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கம்பெனிகளோட கம்பெனிகளுக்கு பங்கு வழங்கி கம்பெனி ஒன்று நிதியை திரட்டுறது. சிம்பிளா மக்களுக்கு கொடுக்காம கம்பெனிகளை கொடுத்து அவன் ஒரு கூட்டு முயற்சி மாதிரி செய்யறது. விளைஞ்சா விட எந்த வரப்போகுது? நாலாவது விட. ரைட்? வணிக ஒன்றிணைவு, ஒருங்கிணைவு. வணிக ஒருங்கிணைவு ரெண்டு முறை நடக்கும். இந்த கையகப்படுத்தல், அந்த ரெண்டு முறையும் நடக்கும். சரியா? இணைதல். சோ பாருங்க, வணிகம் ஒன்றின் செயற்பாடு சிலவற்றை முடிவுறுத்தல். சரியா? ஒருங்கிணைவு இணைந்த கம்பெனி ரெண்டு சேர்றது. சிம்பிளா சொல்ல போனா வணிக ஒன்றிணைவினால் வேறு வணிகம் கையகப்படுத்தல். அப்படியா? இல்ல. வணிகம் ஒன்றினால் உற்பத்தி பொருட்களவினை பல்வகைப்படுத்தல். அதுவும் வராது. வணிகம் ஒன்றின் சந்தை கலவினை பல்வகைப்படுத்தல். அதுவும் வராது. புதிய நிறுவனம் ஒன்றை உருவாக்க இரண்டு கம்பெனிகள் ஒன்றிணைந்தல். ஒன்றிணைந்த ஒருங்கிணைவுன்னு சொல்றது. விளைஞ்சா வெறுமனத்தை கையப்படுத்த சொல்றதை கையகப்படுத்துறதுக்கு வரும். சரியா? ஆனா சரியான விட இது. ரெண்டு கம்பெனி சேர்த்து ஒரு கம்பெனியா மாத்துறது ஒருங்கிணைவு. ரெண்டு வணிகம் சேர்ந்து செயற்படுறது. அஞ்சாவது விடையா வரப்போகுது. 11 கேள்வியை பாருங்க. முயற்சியாண்மை எண்ணங்களை பிரயோக ரீதியாக மாற்றம் செய்யும் செயல்முறை அழைக்கப்படுவது. இப்ப நான் முயற்சியாண்மை என்ற பாடத்துக்கு வரப்போகிறோம். ரைட்டா? முயற்சியாண்மை என்ற பாடத்துல இந்த கேள்வி வந்து இருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ 11 கேள்வியில் வந்து முயற்சியாண்மை எண்ணங்களை பிரயோக ரீதியாக மாற்றம் செய்யும் செயல்முறை அழைக்கப்படுவது. ஸோ முயற்சியாண்மையை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து என்னோட குயிக் ரிவிஷன்லேயே நாங்கள் பார்த்திருந்தோம். என்னோட கிளாஸஸ்லேயும் நாங்கள் இதை பற்றி பார்த்திருந்தோம். ரைட்டா? முயற்சியாண்மையை பொறுத்த வரையிலே நாங்கள் வந்து ஒரு முயற்சியாண்மை செயல்முறையை பற்றி பார்த்தோம். அப்படித்தானே? அது என்ன தெரியும்? செயல்முறை யாருக்கு சொல்லலும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. இல்லைங்களா? என்ன டவுன்னா அது இந்த புத்தாக்கம் புரியணும். முயற்சியாண்மையோட மெயினான கான்செப்ட் இந்த புத்தாக்கம் அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட். புத்தாக்கம் புரியணும். அதே மாதிரி எது செய்யணும்? வணிக திட்டம் என்ன கருக்களை உருவாக்கணும். வணிக திட்டம் உருவாக்கணும். அதே மாதிரி இந்த தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளணும். அவற்றை உண்மை நிலைக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் அதோட ஃபார்மெட். இல்லைங்களா? இங்க இதை கேட்குறாங்க பாருங்க. முயற்சியாண்மையுடைய எண்ணங்களை பிரயோக ரீதியாக மாற்றம் செய்யும் செயல்முறை. அவங்கள்ட்ட நாங்கள் போட்ட திட்டத்தை உண்மை நிலைக்கு மாற்ற செல்ற யதார்த்தமாக்குதல்.
புதியனவற்றை கண்டுபிடித்தல் எந்த புத்தாக்கம் புரிதல். வடிவமைத்தல் வந்து எந்த தேவையான வளங்களை பெற்று உருவாக்குறது. சரியா? பிரதிபலனை பெறுதல் எந்த அனுகூலங்களை பெறுதல். சோதனை செய்தல் வணிக திட்டத்தில அந்த வணிக திட்டம் தயாரிக்கிறதுல ஒரு ஃபார்மட் தான் அது. ரைட்? ஸோ அப்போ இதுல உண்மை உண்மை நிலைக்கு மாற்றுதல் தான் இந்த யதார்த்தமாக்குதல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சரியான பொருத்தமான விடை. பாருங்க, பிரயோக ரீதியாக மாற்றம் செய்ய செயல்முறை தான் இந்த யதார்த்தமாக்குதல். அடுத்தது அகமுயற்சியாண்மை. எங்களோட முயற்சியாண்மையோட வகைகள் பார்த்தோம். உபசரிப்பு: உள்ளக முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாண்மை, சமூக முயற்சியாண்மை, பூகோள முயற்சியாண்மை. ஸோ இப்படியான 4 வகையான முயற்சியாண்மை நாங்கள் பார்த்திக்கிறோம், அப்படித்தானே? ஸோ இந்த 4 வகையானத்தில் ஒன்று தான் உள்ளக முயற்சியாண்மை. உள்ளக முயற்சியாண்மை வந்து நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிற ஊழியர்களோட செயற்பாடுல வினைத்திறன் ஏற்படுத்துறதுக்கு வேண்டி பயன்படுத்துகிற முயற்சியாண்மை தான் இந்த உள்ளக முயற்சியாண்மை. அதே மாதிரி சமூக முயற்சியாண்மைனா சமூகத்துல ஒரு நல்ல செய்யற நோக்கத்துலாக வேண்டி உருவாக்குற முயற்சியாண்மை தான் சமூக முயற்சியாண்மை. அதே மாதிரி பூகோள முயற்சியாண்மை அப்படின்னு சில போகல வந்து ஒட்டுமொத்த உலகத்திலேயும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துறதுக்காக வேண்டி உருவாக்குற முயற்சியாண்மை தான் இந்த பூகோள ரீதியான முயற்சியாண்மை. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது. ரைட்? ஸோ அப்போ இல்லை அகமுயற்சியாண்மை வேண்டாம், உள்ளக முயற்சியாண்மை பற்றி தான் கேட்குறாங்க. வணிகம் ஒன்றின் உயர்வான இடரை ஏற்றுக்கொள்ளல். பாருங்க, இடரை ஏற்றுக்கொள்ளல் அப்படின்றது வந்து முயற்சியாண்மையோட பண்பு. ரைட்? சரியா? முயற்சியாண்மையோட பண்பு, பொதுவான முயற்சியாண்மையோட பண்பு. இங்க கேட்கறது வந்து அகமுயற்சியாண்மையோட தான் கேட்குறாங்க. அடுத்து உரிமையாளர்களை புதிய வணிக முயற்சிகளில் முதலீடு செய்ய ஊக்குவித்தல். சரியா? அடுத்து வணிகத்தின் உற்பத்தி திறனை விருத்தி செய்ய புதிய வழிகளை தேர்வு செய்தல். ரைட்? அடுத்து வணிக தீர்மானங்களின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தல். 5வது வணிகத்தின் தூர நோக்கு மற்றும் எழுச்சி நோக்கு ஆகியவற்றும் மிசிற கவனம் செலுத்துது. இப்போ நான் சரின்னு பாருங்க, அகமுயற்சி இந்த நிறுவனத்துல உள்ளுக்கு காணப்படுற ஊழியர்களோட செயற்பாடுகள் உற்பத்தி திறன்களை அதிகரிச்சிருக்கிறது தான் இந்த அகமுயற்சியாண்மை செயற்படுது. பாருங்க, இது ரிலேட் ஆகி இருக்கிற ஒரு விடயம் தண்டா இன்னும் வேற தீக்கிற அந்த உற்பத்தி திறன் செயற்பாடு, அவங்களோட செயற்பாட்டு வினைத்திறன் அதிகரிக்கிறதுக்கு சொல்லி எந்த காணப்படுற இப்போ ஊழியர்களோட வினைத்திறன் அதிகரிச்சா எந்த நடக்கும்? வணிகத்தில உற்பத்தி திறனும் அதாவது வினைத்திறனும் ஒட்டோ அதிகரிக்கும், அப்படித்தானே? வணிகத்தில வளங்களை அதிகரிச்சா தான் அதோட வணிகத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும், அப்படித்தானே? அப்போ வணிகத்தில் ஊழியர்களோட வினைத்திறன் அதிகரிக்குன்னு சொல்றது இந்த வணிகத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு ஈக்குவலாயிக்கும். அப்போ இன்னைக்கு விட எது வரப்போகுது? வணிகத்தின் உற்பத்தி திறனை விருத்தி செய்ய புதிய வழிகளை தேடுதல். அதுதான் இந்த அகமுயற்சியாண்மையோட பிரதான குணாம்சம். ரைட்? 13 கேள்வி பாருங்க. முயற்சியாண்மை நிறைய கேள்வி வரும். ஏன்டா வந்து முயற்சியாண்மை கேள்வி வரதுக்கான காரணம் சின்ன பாடம் தான், ஆனா 2 கேள்வி வந்துக்குது. அதாவது 100க்கு 2 மார்க்ஸ் வந்துக்குது கேள்வி இதுல, பார்ட் 1. அப்படி வரதுக்கான காரணம் இந்த முயற்சின்மைன்றது வந்து உலகத்துல வந்து இப்போ கட்டாயம் தேவைப்படுற உண்டு. உங்களுக்கு முதல்ல நிறைய கேள்விகள் வரையிலும். ஸோ அப்போ நீங்கள் அதை நல்லா கட்டாயம் பார்த்துக்கணும். நடைமுறையில் கூடுதலாக பயன்படுத்துறது தான் ஒன்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றது. ஒன்டர்பிரினர்ஷிப்னு சொல்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ அதனால தான் இந்த கேள்விகள் அடிக்கொடுக்க வருது. பாருங்க, பின்வரும் ஏபி கூற்றுக்களை கருதுக. ஏ கூட்டணி சொல்ற பசுமை முயற்சியாண்மையாளர்கள் இலாப நோக்கமின்றி பொருட்களின் சேவைகளையும் உற்பத்தி செய்கின்றனர். பி கூட்டணி பசுமை முயற்சியாளர்கள் சூழல் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு புத்தாக்க தீர்வுகளை விருத்தி செய்கின்றனர். பாருங்க, மேற்கொடுத்த 2 கூற்றுக்களிலும் சரியான தவறான கேட்கறாங்க, அப்படித்தானே? பசுமை முயற்சியாளர் பசுமை முயற்சியாளர் வந்து சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு முயற்சியாண்மை கர்மங்களில் ஈடுபடுறது இந்த பசுமை முயற்சியாளர். இவங்க வந்து மெயினா இலாப நோக்கத்துக்காக வேண்டியும் சமூக நோக்கத்துக்காக வேண்டியும் தான் செயற்படுறாங்க. சூழலுக்கு பாதிப்பு இல்லாம செய்யறதுன்னு சொல்லி அவங்க இலாப நோக்கம் இல்லாம செய்ய மாட்டாங்களே. அவங்க இலாப நோக்கத்தை தான் செய்வாங்க, அப்படித்தானே? இலாப நோக்கம் மட்டும் காணப்படுது, விளைஞ்சா அப்ப இங்க இலாப நோக்கம் இன்றி தான் சொல்லியிருக்காங்க. சரியாக்குமா? இந்த கூட்டு பச்சைப்பில விளைஞ்சா அவங்களுக்கே பார்த்தா விளங்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து மெயினா சூழலுக்கு பாதிப்பு இல்லாம தான் அவங்க உற்பத்தியெல்லாம் நடக்கும். சரியா? இருந்தாலும் அவங்க இலாப நோக்கம் இல்லாம செய்வாங்களா? இல்ல. ரைட்டா? அடுத்தது பசுமை முயற்சி, அதான் அவங்களோட எல்லாரும் வச்சுக்கிற ஒரு பொய்யான மித்தோட தானே அவங்க பஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த விளைஞ்சா. அப்ப நீங்க நினைக்கிற உண்டு வாரதுண்டு விளைஞ்சா அவங்க ப்ராக்டிக்கலா தான் கேள்வி வருது. நீங்க நோட்ஸே படிச்சணும் இல்லை விளைஞ்சா நோட்ஸை படிக்காமைக்கும் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் வச்சு எழுதலாம் விளைஞ்சா. அடுத்த பசுமை முயற்சியாளர்கள் சூழல் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு புத்தாக்க தீர்வுகளை விருத்தி செய்கின்றனர். சரியா இல்லையா? ரைட். சூழல் பொருளாதார சமூக பிரச்சனைகளுக்கு தான் இவங்க என்ன செய்வாங்க? பாதிப்பு ஏற்படுது, சூழல் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுற விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க புத்தாக்கங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்ப பி கூற்று சரி, ஏ கூற்று பிள்ளை. பாருங்க, விட வர முடியும். ஏ கூற்று சரியானது, பி கூற்று பிள்ளையானது. இவ்விட ஏ கூற்று தவறானது, அதை விட பி கூற்று சரியானது. எது சரியாய்க்கும்? 2வது தான் சரியாய்க்கும். அடுத்து பாருங்க, இலங்கையின் வரையறுத்த தேசிய கடன் உத்தரவாத நிறுவனம் NCGIL உரித்தானது பகுதியளவு அரசு துறை, அரசு துறை, தனியார் துறை, கூட்டுறவு துறை, அரசு மற்றும் தனியார் துறை. சரியா? இலங்கையின் வரையறுத்த தேசிய கடன் உத்தரவாத நிறுவனம். சரியா? இது வந்து என்ன NCGIL ஒரு நோட்ஸ் லீக் ஆகுது.
இந்த கம்பெனி எதுண்டா, இவங்க வந்து கடன்கள், இலங்கையில காணப்படுற தனிநபர் நிறுவன கடன்களை வந்து என்ன செய்வான்டா, அவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவை வரையறை செய்வாங்க. அவங்களோட கிரெடிட்டபிலிட்டியை இந்த கண்காணிக்கிற ஒரு கம்பெனி தான் NCGILன்னு சொல்றது, இல்லைங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அரசாங்கத்தையும் மீக்கும், தனியார்ட்டையும் மீக்கும், ரைட்டா. இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க, ரைட்டா. அரச அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்தோட கடன் திணைக்களமும் அதோட வந்து தனியார்ல ஒரு நிறுவனமும் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க, ரைட்டா. அப்போ அதுக்கு வந்து அப்ப இது வரும், அரச மற்றும் தனியார் துறைகளுக்கான ஒரு நிறுவனம். பொதுவாக வந்து இப்படியான கம்பெனி தர போல தான் வரும், ரைட்டா. பொதுவாகவே இப்போ இலங்கையில் செய்கிற நிறைய திட்டங்கள் வந்து தனியாரோட சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஏன்டா வந்து அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து ஒரு மெயினான விஷயம். அரசாங்கம் மட்டும் தனியாக செய்ய போல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணல, இல்லைங்க சார். ஊழல்கள் நடக்கும், அவன் நிறைய விஷயங்கள் நடக்கும் தானே. அதெல்லாம் தனியாரோட சேர்ந்து செய்கிறாங்க, இந்த தரத்தை மேம்படுத்திருக்காங்க வேண்டி. பாருங்க, பின்னரும் இலங்கை வணிக வங்கிகள் தமது வங்கிகள் கணக்குகளில் வைத்திருப்போருக்கு வழங்கும் வசதிகள் ஆகும். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறவர்களுக்கு வழங்குற வசதிகள் மேற்குறிப்பிட்டவற்றுள் நடைமுறை மற்றும் சேமிப்பு கணக்கினை வைத்திருக்கும் இரு தரப்பினருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள். இரு தரப்பினருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள், நடைமுறை கணக்கு, சேமிப்பு கணக்கு. பாருங்க, ஏன்னு சொல்றா, காசோலை வைப்பு, செக் டிபாசிட். செக் டிபாசிட் வந்து நடைமுறை கணக்கு வைப்புல வைக்கலும், சேமிப்பு கணக்குல வைக்கலுமா? உங்களோட இதனை கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்களே கேட்டு பாருங்க. காசோலை வைப்பண்டா இந்த காசோலை வைப்பு அப்படின்னா வந்து ஒரு செக் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுண்டா அந்த சல்லியை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, செக்ல இருக்கிற சல்லியை, இல்லைங்க. அதை வந்து உங்களுக்கு நடைமுறை கணக்குல மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, இல்லைங்க. அது வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு சேமிப்பு கணக்குலையும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும், இல்லைங்க. உங்களோட சேமிப்பு கணக்குலையும் அதை போடலாம், நடைமுறை கணக்குலையும் போடலாம். காசோலை எழுதுதல் தான் இந்த நடைமுறை கணக்குக்கு மட்டும். ஆனா காசோலை வைப்பு செய்யணும், சேமிப்பு கணக்குலையும் வைக்கலாம், நடைமுறை கணக்குலையும் வைக்கலாம், இல்லைங்க. இதை மாத்திக்கிறான். முந்தி நடைமுறை கணக்கு மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு சேமிப்பு கணக்குலையும் வைக்கலும், ரைட்டா. செக் டிபாசிட். செக் டிபாசிட் வந்து எல்லாத்துலயும் செய்யலாம். செக் எழுதுறது வந்து நடைமுறை கணக்குக்கு மட்டும்தான் செய்யலும், சரிங்களா? அதை கட்டாயம் பார்த்துக்கணும். காசோலை எழுதுதல் வந்து நடைமுறை கணக்கு மட்டும், காசோலை வைப்பு செய்யறல் ரெண்டு கணக்குக்கும் வரும், ரைட்டா. ரைட்டா. அப்ப அதுக்கு காசோலை வைப்பு ரெண்டுக்கும் வரும், அப்ப அது சரி. அடுத்து தன்னியக்க கூற்று இயந்திரம், ஏடிஎம். ஏடிஎம் இந்த ஏடிஎம்ல வந்து செக்கை டிபாசிட் பண்ணி நடைமுறை கணக்கு பயன்படுத்திடுமா? ஏடிஎம் செக் டிபாசிட் பண்ணலும், இல்லைங்களா. ஏடிஎம் தண்ணியாக டெல்லர் இயந்திரம், അതിന് தண்ணியாக கூற்று இயந்திரம் என்று வந்திருக்கிறான். ஸோ அப்போ അതിന് சிடிஎம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, சரியா. അതിന് செக் டிபாசிட் பண்ணோம் மேலும், ரைட். அப்போ அதுவும் ரெண்டு கணக்குக்கு மேலும், ரைட்டா. அது மாதிரி தொலைபேசி வங்கி சேவை. தொலைபேசி வங்கி சேவை அப்படின்டா ஆன்லைன் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங் வந்து நடைமுறை கணக்கு செய்யலும், மீதிகளை பார்க்கலும், சரியா. செக் பேலன்ஸ் பார்க்கலும், ஓவர் டிராஃப்ட் அளவு பார்க்கலும், எல்லாத்தையும் பார்க்கலும். சி டி மேலதிக பற்று எங்க வரும், நடைமுறை கணக்கு மட்டும்தான் வரும். நடைமுறை கணக்கு மட்டும்தான் வரும், சரியா. நடைமுறை கணக்கு மட்டும்தான் வரும். மேலதிக பற்று சேமிப்பு கணக்கு வராது. எஸ்எம்எஸ் சேவை இந்த ரெண்டுக்கும் வரும், பொதுவாக தெரிஞ்சு. அது வைப்புகளுக்கான வட்டி, நடைமுறை கணக்கு வட்டிக்கா, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு. நடைமுறை கணக்கிட மீதிக்கு வட்டி கிடையாது. அப்ப சேமிப்பு கணக்கிட மீதிக்கு வட்டிக்கும், நடைமுறை கணக்கிட மீதிக்கு வட்டி இருக்காது. அடுத்தது காசு முற்பணம். காசு முற்பணம்டா எங்களுக்கு ப்ரீபெய்டா சல்லி எடுத்துக்கொள்றது. அந்த விஷயம் வந்து நடைமுறை கணக்குல செய்யலும், சேமிப்பு கணக்குல இல்லை, இருக்கிற மீதி மட்டும் தான் செய்யலும், சரியா. காசு முற்பணம் வந்து நடைமுறை கணக்குல மட்டும் தான் செய்யலும், சேமிப்பு கணக்குல செய்ய இயலா, ரைட். அப்ப அது வராது. அடுத்து ஹெச்னா காசோலை புத்தகங்கள், செக் புக். செக் புக் வந்து நடைமுறை கணக்கு மட்டும்தான், சேமிப்பு கணக்கு இல்லை. ஸோ அப்போ விடையதா வரப்போகுது, ஏ வரும், காசோலை வைப்பு வரும், ஏடிஎம் இயந்திரம் வரும், ஏபிசி வரும், சரியா. டி வராது, இ வரும், எஸ்எம்எஸ் வரும், சரியா. அப்ப ஏபிசி இ ஒன்னாவது விடையா வரப்போகுது, ரைட். அடுத்து 16வது கேள்வி. நான் 16வது கேள்விக்கு போகும்போது நான் ஒரு நோட்ஸ் ஒன்று பார்த்துட்டு போவோம். எந்தண்டா எங்களோட முக்கியமான ஒரு கேள்வி வரக்கூடிய ஒன்று தான் இந்த புலமை சொத்துக்கள். புலமை சொத்துக்கள்னா இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், சரியா. கற்பூரண சொத்துக்கள் அல்லது புலமை சொத்துக்கள்னு சொல்றேன். புலமை சொத்துக்கள்னா வந்து எங்களோட கண்ணுக்கு புலப்படாத பொருட்களுக்கு வந்து உரிமையை பாதுகாக்கிறது, அதோட உரிமையை பாதுகாக்கிறது, விளைஞ்சா சிம்பிளா. இந்த புலமை சொத்துக்களை பாதுகாப்புற முறைகள் வந்து காணப்படுது. ஒன்று பதிப்புரிமை, இன்னொன்று ஆக்க உரிமை, இன்னொன்று வந்து வியாபார கூறி, கம்பெனி உரிமம். ஸோ அது அப்படியான விஷயங்கள் வருது, அந்த கேள்வி கீழே வருது. ஸோ நீங்கள் இப்போ லைட்டாக மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க, ரைட்டா. அதே மாதிரி இன்னொன்று, சரியா. ஸோ அதுவும் கீழே வருது, நாங்கள் அது கீழே பார்ப்போம், ரைட்டா. ஸோ அப்போ பின்வரும் அட்டவணையில் கொடுப்பன முறைமைகள் அவற்றின் சிறப்பம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளன, ரைட்டா. பாருங்க, கொடுப்பன முறை ஒன்று வந்து வங்கி மாற்றல்கள்,
சரியா? வரவு அட்டை, கடன் அட்டை, எண்ணியல் பணப்பை, காசு ரொக்கம், மேலதரப்பட்டுள்ள கொடுப்பன முறைகளில் ஒழுங்குக்கமைவாக அவற்றுக்குரிய சிறப்பம்சங்களை மிகவும் பொருத்தமாக எடுத்துக்காட்டும் தெரிவு யாது? மிகவும் அமைவாக அமைச்ச சிறப்பம்சத்தை மிகவும் பொருத்தமாக எடுத்துக்காட்டும் தெரிவு யாது என்று கேட்டிக்கிறான். ரைட்டா? பாருங்க, வங்கி மாற்றல்கள், வரவு அட்டை, கடன் அட்டை, எண்ணியல் பணப்பை, காசு ரொக்கம். காசு ரொக்கம் இணைந்த பணம், கையில் இருக்கிற பணம். ரைட்டா? சிறப்பம்சங்களை கேட்குறாங்க. ரைட்டா? வங்கி மாற்றல்கள்டா வந்து சிம்பிளா சொல்ல போனா பேங்குகளுக்கு இடையில் நடக்கிற கொடுக்கல் வாங்கல், பேங்க் இன்டர் டிரான்சாக்ஷன், பிஐடின்னு சொல்லுவாங்க. பேங்க் இன்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் தான் வங்கி மாற்றுதல்னு சொல்றேன். இதை வரவட்டைன்ற டெபிட் கார்டு, இது வந்து சேமிப்பு கணக்கிக்கிறவர்களே கொடுப்பாங்க. சரியா? டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னா வந்து ரெண்டுக்கும் ஒரு கணக்கு கொண்டு காணப்படாது. விளைஞ்சா வரவட்டைக்கு கணக்கு காணப்படும், கடன் அட்டைக்கு கணக்கு கொண்டு திறக்க தேவையில்லை, அக்கௌண்ட் கொண்டு திறக்க தேவையில்லை. அதே மாதிரி கடன் அட்டையில வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும், வேண்டிய மட்டும் பண அளவு ஒன்று காணப்படாது. சரியா? லிமிட் ஒன்று இல்லை. ஆனால் வரவட்டையில வந்து சேமிப்பு கணக்கில் இருக்கிற பணத்தின் அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் வரையறுக்கப்படும். இல்லைங்களா? அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? அதே மாதிரி வரவட்டை வந்து என்னண்டா ஒரு இன்ஸ்டன்ட் உங்களுக்கு கழிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். விளைஞ்சா அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து சல்லியை வெட்டிடுவான். விளைஞ்சா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டிரெக்டாக சல்லியை வெட்டிடுவான். சரி, இப்போ நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்கன்னா கணக்கு இந்த உங்களோட ஏடிஎம் கார்டால், அதாவது டெபிட் கார்டால் அந்த டைமுக்கு உங்களுக்கு பேமெண்ட்டை வெட்டிடுவான். அந்த இடத்துல சேமிப்பு கணக்குலேருந்து பணம் குறைஞ்சிரும். விளைஞ்சா ஆனால் கடன் அட்டை அப்படி இல்லை. கடன் அட்டையில் வந்து கடன் அது பிறகு தான் அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். விளைஞ்சா அது ஒரு கடனாக தான் இடம்பெறும். சரியா? அது வந்து அந்த உறுதிப்படுத்துறதால தான் அப்படி கடன் கொடுக்கல் வாங்கலும் நடைபெறுது. விளைஞ்சா அந்த வியாபாரிக்கு வந்து அவங்களோட கொடுப்பனவுகள் வந்து என்ன செய்யும், உறுதிப்படுத்தப்படும். சிம்பிளா. ரைட்டா? ரைட். உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் மைண்டுக்கு ஞாபகம் வரணும். இப்போ லாஸ்ட் டைமே அப்போ வரவட்டை வந்து இந்த அக்கௌண்ட் ஒரு கேஸ் அள்ளி வெட்டிப்படும். கடன் அட்டைண்டா அப்படி இல்லை. அது வந்து கடன் கொடுப்பனவு. சரியா? இப்போ பொருளை வாங்கியும் பிறகு அதோட்டவா சல்லி அக்கௌண்ட்லேருந்து போகும் கடன் அட்டைக்கு. சரியா? ஒரு மாதத்தை கேப் கொண்டு உங்களுக்கு வட்டி இல்லாமல் செலுத்திடும். அது தெரியும் தானே? அடுத்து எண்ணியல் பணம் போயிட்டா டிஜிட்டல் வாலெட். டிஜிட்டல் வாலெட் அப்படின்னா இந்த இது வந்து நிறைய இடத்துல ஃப்ளெக்ஸ் வாலெட் எல்லாம் வந்துட்டு இப்போ பிஓசிட கொமர்ஷியல் டைம் வாலெட். ரைட்? அப்போ வாலெட் என்ன அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற சல்லி எடுத்து அந்த வாலெட்ல போட்டு வைக்கிற, டாப்அப் பண்ணி வைக்கிற, உங்களுக்கு ரீலோட் போடுற மாதிரி அந்த கார்டுக்கு ரீலோட் டாப்அப் பண்ணி வைக்கிற சல்லியை. சரியா? இப்போ ஒரு 5000 10,000 போட்டு வைக்கிற அவசரத்துக்கு கொடுக்கலாம் செய்யணும்டா டெபிட் கார்டு தேவையில்ல. என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த வாலெட்டை காட்டி பொருட்களை கொள்ளணும் செய்யலாம். சின்ன சின்ன கொடுக்கலவங்களும் பயன்படுத்தலாம், பெரிய கொடுக்கலவங்களுக்கும் பயன்படுத்தலாம். தான் வாலெட்னு சொல்லி அதுக்கு டாப்அப் பண்ணி வைக்கணும் சல்லியை. இல்லைங்க, ரீலோட் போட்டு வைக்கிற மாதிரி, கோல் பேசுறதுக்கு ரீலோட் போட்டு வைக்கிற மாதிரி இது எண்ணியல் பணப்பையில சல்லியை போட்டு வைக்கிறேன். இல்லைங்க, இது டிஜிட்டலாக தான் காணப்படும். சரியா? இது வந்து எப்பயும் கார்டு உண்டிக்கா. சரியா? எண்ணியல் பணப்பைக்கு ஒரு கார்டு இல்லை. இது வந்து போன்ல தான் ஒரு கார்டு மாதிரி ஒரு இது ஒன்று வரும். சரியா? எண்ணியல் பணப்பை அப்படின்றது டிஜிட்டல் வாலெட். ரைட்? உங்களுக்கு காட்டணும்டா டிஜிட்டல் வாலெட். ஸோ எங்களோட கிளாஸஸ்லேயும் இப்படி நாங்கள் இதெல்லாம் காட்டி தான் கிளாஸஸ் செய்கிறது. ரைட்டா? இதான் டிஜிட்டல் வாலெட்னு சொல்றது. கூகுள் வாலெட் இருக்கிற மெயினான வாய்ஸ் யூஸ் பண்ணுறது. ரைட்? உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டணும்டா டிஜிட்டல் வாலெட். இந்த மாதிரியான கொடுக்கலாம். என்எஃப்சி பேமெண்ட் எல்லாம் பண்ணுறது டிஜிட்டல் வாலெட்டால தான். சரியா? உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஐஃபோனில் எப்பல் வாலெட் வரும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் வாலெட் வரும். ரைட்டா? பாருங்க, இதெல்லாம் வந்து இது கூகுள் பே, ஜிபே, பேபால் இதெல்லாம் வாலெட் தான். ரைட்? இந்த வாலெட்லேருந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் மேற்கொள்ளலாம் டாப்அப் பண்ணி. நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க ஜிபே, கூகுள் பே. அப்போ இதில் இந்த உங்களுக்கு கேள்வி வரையிலுமே தண்டா டிஜிட்டல் பணப்பைக்கு உதாரணம் கேட்கலாம். ரைட்டா? டிஜிட்டல் பணப்பைக்கு உதாரணம் கேட்கலாம். எண்ணியல் பணப்பைக்கு எந்த உதாரணம் இருக்கிற, ஜிபே, ஆப்பிள் பே, ஃபோன்பே. சரியா? அதே மாதிரி இளைஞர்கள் யூஸ் பண்ண லங்கா கியூஆர், அதெல்லாம் வந்து எண்ணியல் பணப்பைக்கு ஒரு வகையான உதாரணம் தான். இல்லைங்களா? எண்ணியல் பணப்பைக்கான உதாரணம். என் அக்கௌண்ட்லேயும் சல்லி வந்து அதுக்கு டொப்பப் ஆகி தான் வெட்டிப்படும். இல்லைங்களா? அப்படித்தானே? அப்போ கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். மின்பே இலங்கையில் நிறைய காணப்படுது, என்ன நிறைய. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எண்ணியல் பணப்பைக்கான உதாரணத்துக்கு. ரைட்? இது வந்து எப்போ யூஸ் பண்ணி தான் செய்யலும். அப்படித்தானே? கூகுள் பே எல்லாம் இந்த எப்பெல்லாம் செய்யலும். அடுத்தது காசு ரொக்கம். காசுனா இந்த உடனடியாக கொடுக்கணும் செய்யலும். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி விட வரப்போகுது, வங்கி மாற்றலண்டா வங்கி ஒன்றுனா வங்கிக்கு ஒன்னாவதுக்கு சி, வரவட்டை என்ன போகல உடனடி கழிப்பணவு. அப்படித்தானே? சேமிப்பு கணக்குலேருந்து வெட்டுப்படும். கடன் அட்டைன்னு சொன்ன இந்த இப்போ வாங்குற பொறவு சலி செலுத்துற கடன் கொடுப்பனவு கொடுக்கல் வாங்க. மூணாவதுக்கு ஏ வரும். அப்போ ஒன்னாவதுக்கு சி வரும். ஒன்னாவதுக்கு சி வர வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும். அப்போ அடுத்து ஒன்றும் வராதுண்டு, இது ஒன்றும் வராது. அவ ரெண்டாவது மூணாவது வரணும். சரியா? ரெண்டாவதுக்கு எந்த வரும், அது ஷுவர் இல்லாட்டுவீங்களே. மூணாவது கடன் அட்டை, அதுக்கு எப்படியும் ஏ வரும்னு தெரியும். மூணாவதுக்கு ஏ. மூணாவதுக்கு ஏ வர வீடு எந்த மூணாவது வீடு மட்டும் தான் இருக்கிறேன். ரைட்? மூணாவது வீடு தான் வரப்போகுது. ரைட்? சிம்பிளாக பார்த்துக்கொள்ளும். ரைட்டா?
இப்படித்தான் இந்த கேள்வி வரப்போகுது ரைட்டா. ஈஸியாக அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சிடிஏ பி. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, குயிக்காக போம் ரைட்டா. ஸோ இன்னும் கொஞ்சம் கேள்வி அளிக்கிற எதிர்பார்க்க வினாக்கள் அதை நான் சொல்லிட்டு இந்த செஷனை நாங்கள் முடிப்போம் டக்காண்டி. ஏன்னா நிறைய உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணப்படாது, கடைசி கடைசி கட்டத்தில் நீங்கள் நிறைய செய்யணும் அப்படித்தானே. அடுத்த உற்பத்தி பொருள் மீள் அழைப்புக்கு எதிராக வணிகங்களுக்கு நிதி பாதுகாப்பினை வழங்கும் காப்புறுதி யாது? அப்படின்னா வந்து பொருட்கள் ரிட்டர்ன் ஆகும் தானே, பொருட்கள் கொள்வனை செஞ்சு வழங்கின ஒரு ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு எதிராக வழங்குற காப்புறுதி தான் இந்த உற்பத்தி பொருள் இது வரும் பொறுப்பு காப்புறுதி அப்படித்தானே. பாருங்க, தீ காப்புறுதி ஒன்றா, தீ காப்புறுதினா தீய அபாயங்கள் அதுகளுக்கு வரும். பொது பொறுப்பு காப்புறுதி நினைத்த பொதுவாக வழங்கப்படுற பொது பொறுப்பு காப்புறுதி எந்த தீக்கிற நிறைய காப்புறுதி அளிக்கிற ரைட் அப்படித்தானே. அடுத்தது வழி நின்ற சரக்கு காப்புறுதி அப்படின்னு இந்த வழி சரக்கு காப்புறுதின்ற வந்து பொருட்களை வழியில சரக்கு கொண்டு போகக்குள்ள ரைட்டா, சரக்கு கொண்டு போகக்குள்ள ஏற்படுற ஆபத்துக்களுக்காக வேண்டி வழங்குற காப்புறுதி அப்படித்தானே. அடுத்த ஊழியர் பொறுப்பு நாங்கள் வழிச்சர காப்புறுதிக்கு ஒரு உதாரணம் சொல்லி கிட்கெட் கம்பெனியோட ஒரு லொரி டிஸ்ட்ரிபியூஷன் லீக போகல வந்து அதை திருடி கிட்கெட் எல்லாத்தையும் களவாடினாங்க. 12,000 பவுண்ட்ஸ் உடைய எத்தனையோ ஒரு அளவான கிட்கெட்ஸ் எல்லாம் களவாடினாங்க. அப்போ பொருள் இடையில போகக்கூட களவாண்டு அப்படின்னு சொன்ன எடுத்தா அக்வாருங்கிற காப்புறுதி வெளிச்சரக்கு காப்புறுதி விளைஞ்சா. அப்போ அது வந்து கிரிக்கெட் கம்பெனிக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க விளைஞ்சா. ஸோ அப்போ அது ஒரு உதாரணமாக எடுக்கல வழிச்சரக்கு காப்புறுதிக்கு உதாரணமா. பொருள் விநியோகத்துக்கு போக கூட என்ன சரி நடந்தால் அதுக்காக வேண்டி வழங்குற ஒரு காப்புறுதி தான் வழிச்சரக்கு காப்புறுதி. ஊழியர் பொறுப்பு காப்புறுதி நினைத்த ஊழியர்களுக்கு ஏற்பட்ட தொழில் ஏற்படுற இதுகளுக்காக வேண்டி வழங்குற காப்புறுதி. உற்பத்தி பொருள் காப்புறுதி என்ற உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி என்ற புகழ் அதுதான் உற்பத்தி பொருட்கள் அலைன்ஸ் நடக்கிற விஷயங்களோ இல்லாட்டி அந்த பொருள் திரும்பி வரத்தாலே ஏற்படுற ஒரு இழப்புக்காக வேண்டி வழங்குற காப்புறுதி விளைஞ்சா. அப்போ எத்தனை வீடு வரும்? 5வது வீடு வரப்போகுது ரைட்டா. ஈஸியாக பார்த்துடலாம். சரியா, இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு உங்களுக்கு எதிர்பார்க்க வினா ஒன்று தரேன், அதை எழுதிக்கோங்க ரைட்டா. உங்கள் டைமிங் தான் எழுதிக்கோங்க. வணிகங்கள் விருப்பங்களை தோற்றுவிக்கும் முறைகள் எவை? இந்த கேள்வி வந்து வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. வணிகங்கள் விருப்பங்களை தோற்றுவிக்கக்கூடிய முறைகள் எவை? இது வந்து ஸ்ட்ரக்சர்ல அந்த 4 வீடு எழுதுற கேள்விக்கும் உங்களுக்கு எழுதலாம் ரைட்டா. எந்த ஆயிக்கும் வணிகங்கள் விருப்பங்களை தோற்றுவிக்கும் முறைகள் 4 முறைக்கு. அது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா 4 தைக்கிற எப்படி ஊ ப கா வி உஃபஹவி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். உஃப கவி உஃப கவி அப்படின்னு எந்த ஊவண்ட எந்த உற்பத்தி செய்வதனூடாக விருப்பங்களை தோற்றுவிக்கும். அடுத்தது பங்கீடு செய்வதனூடாக விருப்பங்களை தோற்றுவிக்கும். காண்டா களஞ்சியப்படுத்துவதனூடாக விருப்பங்களை தோற்றுவிக்கும். வியண்டா விநியோகம் செய்வதனூடாக விருப்பங்களை தோற்றுவிக்கும் விளைஞ்சா. அப்ப வணிகங்கள் விருப்பங்களை தோற்றுவிக்கக்கூடிய வகைகள் 4 தான், முறைகள் 4 தான். உபகவி ஒன்று ஊவண்ட உற்பத்தி செய்வதன் மூலம், பாண்டா பங்கீடு உற்பத்தி பங்கீடு களஞ்சியம் விநியோகம். இது 4 மூலம் தான் செய்வாங்க விருப்பங்களை தோற்றுவிப்பாங்க. அதை ஃபுல்லாக எழுதணும். உற்பத்தி செய்வதன் மூலம், பங்கீடு செய்வதன் மூலம், களஞ்சியப்படுத்துவதன் மூலம், விநியோகம் செய்வதன் மூலம் என்ன செய்யும்? வணிகங்கள் விருப்பங்களை தோற்றுவிக்கும். ஸோ அப்போ அந்த நோட்ஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கிற கட்டாயம் அதையும் பார்த்துக்கோங்க ரைட்டா. அடுத்தது இன்னொரு நோட்ஸ் தான் தண்டா கைத்தொழில் சங்க நடவடிக்கைகள். கைத்தொழில் சங்க நடவடிக்கை இது வந்து இந்த உபகவி வந்து வர வந்து 1ஆம் படத்துல வர கேள்வி சரியா. இது வந்து 1ஆம் படத்துல வர யூனிட் 1ல வர கேள்வி. உங்களுக்கு சாதாரணமா பார்ட் 2ல 1வது வரையிலும் இல்லாட்டி இங்கே ஸ்ட்ரக்சர்லையும் கேள்வி வரையிலும் 41 கேள்வியா 42 கேள்வியா வரையிலும் இல்லாட்டி. அடுத்து இப்ப நான் தரப்போறதான் கைத்தொழில் சங்க நடவடிக்கைகள் சரியா. இந்த கைத்தொழில் சங்க நடவடிக்கையில தீர்க்கும் முறைகள் தான் இந்த இப்ப நான் தரப்போறேன். கைத்தொழில் சங்க நடவடிக்கைகளை தீர்க்கும் முறைகள் கைத்தொழில் சங்க நடவடிக்கைகளை தீர்க்கும் முறைகள் எந்த தீக்கிறேன். இது வந்து எங்களோட மனிதவள முகாமைத்துவத்தில் வரப்போற கேள்வி ரைட்டா. மனிதவள முகாமைத்துவத்தில் வர கேள்வி ரைட். 16ஆம் பாடம் எந்த தீக்கிற கூட்டு பேரம் பேசல் ஒன்று வந்து இந்த கூட்டு பேரம் பேசல். இதை கட்டாயம் பார்த்துக்கோங்க. பார்ட் 2ல சரி பார்ட் 1ல சரி வர இயலும் சரியா. அடுத்து ஒரு நடுநிலையாளர் மூலம் தீர்த்தல். ஒரு நடுநிலையாளர் மூலம் தீர்த்தல். ஒரு நடுநிலையாளர் மூலம் தீர்த்தல். அடுத்து கைத்தொழில் நீதிமன்றத்தை நாடுதல். கைத்தொழில் நீதிமன்றத்தை நாடுதல். இப்ப கைத்தொழில் சங்க நடவடிக்கை இந்த ஊழியர்கள் வந்து தொழிலுக்கு எதிராக நடவடிக்கை இருக்குது அப்படித்தானே. தொழில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இதுக்கு தீர்மானம் எப்படி? இந்த முறையில் தீர்மானம் எல்லாரோட சேர்ந்து கூட்டு பேரம் பேசுறது, இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு போறது, இல்லாட்டி ஒரு நெகோசியேட்டரை வச்சு நடுநிலையாளர் வச்சு அதுக்கு ஒரு தீர்வை காண்றது அப்படியான விஷயங்களை செய்யணும் ரைட்டா. அப்போ அதையும் பார்த்துக்கணும் ரைட். இதெல்லாம் பார்ட் 1லையும் வரையிலும் பார்ட் 2லையும் வரும். எங்க வரும் எங்களுக்கு சரியா தெரியா, அதனாலதான் உங்களுக்கு ரெண்டையும் இப்பவே தாருது ரைட்டா. ஸோ அடுத்தது இன்னொரு நோட்ஸ் தான் தண்டா எது
ஒரு நாடு சர்வதேச வர்த்தகத்தில் இணையும் முறைகள். இது வந்து அடிக்கொருவ இந்த கேள்வி வந்து உங்களுக்கும் சலிச்சு பைத்திக்கும் பேப்பர் செய்ய போல. ஆனா இந்த கேள்வி திரும்பவும் வர சான்சஸ் இருக்கிறது. அதுக்காக வேண்டி பார்க்காம போயிடலாம். கட்டாயம் தெரியும். ஒரு நாடு வெளிநாட்டு வர்த்தகத்தில் இணையும் முறைகள். இந்த கேள்வி வந்து நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டா? ஸோ நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். பாருங்க, பின்வரும் அட்டவணையில் இலத்திரனியல் தளங்களும் வணிகங்களுக்கான அவற்றின் விசேட பணிகள் சிலவும் தரப்பட்டுள்ளன. பாருங்க, ஜூம், ட்விட்டர், யூடியூப், லிங்க்டின், ChatGPT. சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ChatGPT எல்லாம் உங்களுக்கு தெரியும். லிங்க்டின் அப்படின்னா வந்து உங்களோட தொழில் முனைவோர்கள் சேர்ந்து உருவாக்கிக்கிற ஒரு இது. இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாம் நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஆனால் லிங்க்டின் அப்படி இல்லை, எல்லாரும் தொழில் செய்கிறாக்கள். அப்படியான தொழில்சார் ஒரு வலையமைப்பு தான் இந்த லிங்க்டின். அங்கே உங்களோட ஜாப் எந்த நீங்கள் செய்கிறது எந்த உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எந்த எல்லாம் போட்டு ஒரு ஃபுல் போர்ட்ஃபோலியோ உண்டு உருவாக்க வச்சுப்பீங்க. அப்படி தானே? என் டைம் லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற பேர் வேணா உங்களை சர்ச் பண்ணி பார்க்கலாம். என் ஐடியெல்லாம் காணப்படுது. உங்களுக்கு போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். என் பேர் அடிச்சு சரியா? அப்போ உங்களுக்கு அதில் பார்க்கலாம். லிங்க்டின்ற ஒரு ஆப் உண்டு சரியா? உங்களுக்கு தெரியும். நீங்களும் என்ன செய்யணும், இதில் அப்ளை பண்ணி ஜாப்புகளையும் அப்ளை பண்ணிடலாம். அதில் நிறைய ஜாப்புகள் போடுவான். அது உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதான் லிங்க்டின் அப்படின்னு சொல்றது. அது யூடியூப் என்ன தெரியும். ட்விட்டர், அதாவது எக்ஸ் டீச்சுவர், அதாவது எக்ஸ்ன்றது தெரியுமே. எக்ஸ் யார்ட? இலன் மஸ்க்ட இது இருக்கிற சரியா? அடுத்தது மெயினியர் ஜூம், அது தெரியும். சரி, இப்போ நீங்கள் எதாவது இணைச்சா சரி. தொழில்சார் வலையமைப்பு எது வரும்? லிங்க்டினுக்கு வரும். காணொலி அடிப்படையிலான விளம்பரப்படுத்தல் சரியா? வீடியோ அட்வர்டைசிங் எங்கே வரும்? கிட்டத்தட்ட யூடியூப்ல தான் வரும் சரியா? செயற்கை நுண்ணறிவு என்றாலே ChatGPT தான் வரப்போகுது சரியா? அடுத்த நேர உருவமற்ற லைவ் விர்ச்சுவல் கூட்டங்கள் அப்படி இணைந்த விர்ச்சுவல் கூட்டங்கள் இணைந்த அதுதான் ஜூம். இப்போ நீங்கள் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் ஜூம்ல தான். ரைட்டா? அடுத்தது அதே மாதிரி குறுஞ்செய்தி பகிர்வு. குறுஞ்செய்தி பகிர்வு மெசேஜ் பண்றது எல்லாம் ட்விட்டர் யூஸ் பண்றவங்க, எக்ஸை யூஸ் பண்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க சரியா? இதெல்லாம் நினைச்சா எப்படி வரப்போகுது? ஒன்னாத்துக்கு டி வரும். ஒன்னாவது டி வர விடைகள் ரெண்டு தான் இருக்கிறேன். நாலாவது அஞ்சாவது. ரைட்? அப்போ அது ரெண்டுலேயும் ரெண்டாவது இந்த டீச்சருக்கு வந்து குறுஞ்செய்தி ஈ வரும். ரெண்டாவதுக்கு ஈ வரும். அவங்க அப்படி தான் வந்திருக்குது. மூணாவது வலையில் யூடியூபுக்கு வந்து இந்த காணொலி அடிப்படையிலான இது விளம்பரப்படுத்தல் பி வரும். அப்போ நாலாவது விட தான் வரப்போகுது. அஞ்சாவதுல சி வந்து மூணாவதுக்கு செயற்கை நுண்ணறிவு வராத யூடியூபுக்கு. அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நாலாவது விட. சரியா? அடுத்து பாருங்க, எங்களோட ஏற்பாட்டில் 10ஆம் பாடத்துல ஒரு கேள்வி வந்திருக்கிறார். ரைட்டா? பொருட்களை நகர்த்துதல், களஞ்சியப்படுத்தல், விநியோகித்தல் ஆகியவற்றின் முழுமையான செயல்முறையானது எந்த இவன் நான் தலைப்பேசல் டைம் பாடுதல் ஏற்பாட்டியல். அப்படித்தானே? வேற சரி வருமா? கொள்ளனோட செல்லுமா? இல்ல. போக்குவரத்து, அதுவும் வராது. பெருகை, ப்ரொசஸ்மெண்ட், அதுவும் வராது. விநியோகித்தல், அது வருமா? அதுவும் வராது. அப்ப ஏற்பாட்டியல் மட்டும்தான் இந்த இன்னைக்கு சரியான விட. ரைட்டா? அவங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஏற்பாட்டியல்னு சொல்ல போல இந்த பொருட்கள் சேவையில வந்து கொள்ளணும் செய்யணும் அறுத்தல் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஃபிக்ஸ் இதாகி வரத்தான் இந்த ஏற்பாட்டில்னு சொல்றது. விநியோகத்தின செல்லுமா? இங்க விநியோகம் மட்டும் செல்லி வைக்கிறான். அப்ப அது வராது இல்லைங்களா? முழுமையான செயற்பாடு. சரி, பின்வருவன வணிகம் ஒன்று கைக்கொள்ளும் தந்திரோபாயங்கள் சிலவாகும். பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். வணிகம் ஒன்று சர்வதேச சந்தையில இந்த பிரவேசிக்கிற முறைகள் உண்டு. இந்த கேள்வி அடிக்கொரு வந்திக்கிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த நோட்ஸை வச்சு கொள்ளையில உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் வந்து இந்த கேள்வி மாற்றி வந்திக்கிற பாருங்க. கைக்கொள்ளும் தந்திரோபாயங்கள் சிலவாகும். மேற்குறித்தவற்றுள் சர்வதேச சந்தையில் பிரவேசிப்பதற்கு வணிகம் ஒன்றினால் கைக்கொள்ளப்படும் கூட்டு தந்திரோபாயங்களை மாத்திரம் கொண்ட விட்டெறியாது. கூட்டு தந்திரோபாயங்கள், கூட்டு தந்திரோபாயங்கள், இந்த வேர்ட் மெயின் கூட்டு தந்திரோபாயங்கள். சரியா? கூட்டு தந்திரோபாயங்கள் சில போல இந்த ஒரு ஒன்றிணைஞ்சு செயற்பட்ட விஷயம். சரியா? பாருங்க, கூட்டு தந்திரோபாயங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை. ரைட்? அப்படின்னு நினைத்தேன்டா ரெண்டு வணிகம் இணைஞ்சு செயற்பட்டு வெளிநாட்டில் இருக்கிற வணிகமும் உள்நாட்டில் இருக்கிற வணிகமும் சேர்ந்து செயற்படுவாங்க. சரியா? இல்லாட்டி ரெண்டு வணிகமும் இல்லாட்டி பல வணிகங்கள் சேர்ந்து செயற்படுவாங்க. அப்படித்தானே தான் கூட்டு தந்திரோபாயம்னு சொல்றது. இதெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டு சந்தைக்கு பிரவேசிக்கக்கூடிய முறைகள் எல்லாம் வரும் இது. சரியா? இதெல்லாம் வந்து இந்த வரும். உங்களுக்கு இதை நோட்ஸுக்காக எழுதி வச்சு கொள்ளும். அடுத்த உங்களோட பேப்பர்ல எப்படி வரும் இந்த கேள்வி? பார்ட் டூலையோ பார்ட் ஒன்லையோ எழுதுறதுக்கு மாதிரி வரும். வெளிநாட்டு தந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு 8 விட இருக்கிறீங்கன்னா 8ம் அதுக்குள்ள வரப்போகுது. ரைட்டா? இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன் தொண்டு வெளிநாட்டு சந்தை பிரவேசிக்கிற அங்கீகார வணிகம், வெளிநாட்டு மூலங்களை பெற்றுக்கொள்ளுதல் அவுட் சோர்சிங், தந்திரோபாய கூட்டணிகள், இறக்குமதிகள், கூட்டு முயற்சிகள், கடல் கடந்தவைகள், ஏற்றுமதிகள், அனுமதி பத்திரங்கள், உரிமங்கள். ரைட்? இதுக்கு எப்படி வீடு எடுக்கிறேன்டா கூட்டு தந்திரோபாயங்கள் இது எல்லாமே சரிதான். கூட்டு தந்திரோபாயங்கள் அப்படின்னா வந்து ரெண்டு வணிகங்கள் சேர்ந்து செய்யறது. அப்படித்தானே? இப்ப அங்கீகார வணிகம்னா ஃப்ரான்ச்சைஸ். இப்ப KFC எடுத்துக்கொண்டா எப்படி ஒரு KFC பெரிய மெயின் இது இருக்கும். அதுலேருந்து தான் எல்லா நாட்டுக்கும் எப்படி இருக்கும் வணிகம்
கூட்டா பிரிஞ்சு வைத்திக்கும் அப்படித்தானே. இதுக்குத்தான் சிலர் இந்த கூட்டு வணிகங்கள். அதே மாதிரி வந்து வெளிவாரி மூலங்களை பயன்படுத்தல், அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங் எடுத்துக்கொண்டா வந்து தனிநபருக்கு அப்படித்தானே. அவுட் சோர்சிங் என்ன, தனிநபர் ஒருத்தர் தான் ஒரு கம்பெனிக்கான வேலை செய்வார் அப்படித்தானே. இல்லாட்டி ஒரு கம்பெனியோட வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் தனிநபர் மட்டும் தனிநபரும் வேலை செய்யற விளைஞ்சா. அப்ப அந்த டைம்ல வந்து என்ன ஒரு கூட்டு உறவு ஒன்று உருவாகாது, வெளி சரி விளைஞ்சா வெளிவாரி மூலங்கள்னு சொல்லப்போக்குள்ள. ஆனா இது ஒரு சர்வதேச சந்தையில் பிரவேசிக்கிற முறை இது. ஆனா கூட்டு தந்திரோபாயம் இல்லை. பி. அடுத்து சியை பாருங்க, தந்திரோபாய கூட்டணிகள். அந்த பேர்ல இருக்கிற தந்திரோபாய கூட்டணிகள் சரியா. அது வந்து நாடுகளுக்கு இடையில இருக்கிற கம்பெனிகள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டியும் ஒன்றிணைஞ்சு செயற்படுவாங்க. சரி விளைஞ்சா அதில் நிறைய மார்க்கெட்டிங் விஷயங்கள் நிறைய இருக்கிற விளைஞ்சா. அதில் நான் விரிவாக பார்க்கல என்னோட கிளாஸஸ்ல. இருந்தாலும் என்னோட டைம் இல்லாதால் நாங்கள் குயிக்காக இது போகிறோம் சரியா. அப்பைக்கு இறக்குமதிகள் ஏற்றுமதிகள் அப்படின்னு ரெண்டு மெத்தண்டா இது தனிநபர் சார்ந்ததாக காணப்படும் அப்படித்தானே. ஏற்றுமதி இருந்தாலும் இங்கே இந்த ஏற்றுவா இல்லாட்டி கம்பெனியோட ஏற்றினாலும் அங்கே இறக்குமதி செய்ய போகிறதும் இந்த ஒரு தனிநபர் இல்லாட்டி கம்பெனியோட ஐக்கும். சரி இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு கூட்டு தந்திரோபாயம் என்ற ஒரு விஷயம், தந்திரோபாய நடவடிக்கை ஒன்றும் காணப்படாது இல்லைங்களா. அது நார்மலாக நடக்கிற மாதிரி நடக்கும் எப்பயும். வெளிவாரி மூலமாக அப்படித்தான் ஒரு சம்பளத்துக்காக வேண்டி வேலை செய்கிற மாதிரி ஆயிக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் கூட்டு தந்திரோபாயம் இல்லை இல்லைங்களா. அப்போ கூட்டு முயற்சி ரெண்டு சில போல அது வரும். கூட்டு முயற்சி ரெண்டு சில போல இந்த வணிகங்கள் எல்லாம் சேர்ந்து உண்டா கூட்டா வேலை செய்யறது அது வரும் சரியா. கடல் கடந்தவைகள் சரியா. இதை இன்னைக்கு பொருத்தமில்ல ஒரு வேர்ட் சரியா. இதை நீங்க அந்த சர்வதேச இதுக்கும் எழுத வேணும் சரியா. சர்வதேச சந்தையில பிரவேசிக்கும் முறைக்கும் எழுத வேணும் ரைட். அது ஏற்றுமதி எழுதிலும் அனுமதி பத்திரங்கள் உரிமம் அதையும் எழுதிடும் சரியா. அது அனுமதி பத்திர உரிமத்தை எழுதிடும் சரியா. அனுமதி பத்திர உரிமம் வேண்டாம் இந்த அவங்களுக்கு அந்த வேலை செய்யறதுக்கான இதை கொடுக்குறது கிட்டத்தட்ட அந்த எக்ரிமெண்ட்டை கொடுக்குறது அப்படித்தானே. கேஎஃப்சிஎல் மாதிரி தான் சரியா. அந்த எக்ரிமெண்ட்டை கொடுக்குறது தலைந்து நடக்கும். அவங்களோட உற்பத்தி எல்லாத்தையும் அங்கே நடக்கும். இன்னொரு எக்ரிமெண்ட் ஒன்று கூட்டு தந்து ஒரு ஃபைவ் இருக்கும். இப்போ டொயோட்டா கம்பெனி எல்லாம் இலங்கையில் வந்து அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் டெஸ்ட்ல எல்லாமே செய்யும். அந்த அங்கீகாரத்தை யாரு கொடுத்திக்கிற, சிங்கரே கொடுத்திக்கிற, அதை பார்த்துக்கோங்க சரியா. ஸ்டார்லிங்க் அங்கீகாரம் யாரு கொடுத்திக்கிற, சிங்கரே கொடுத்திக்கிற சரியா. சிங்கர் கம்பெனி தான் டெஸ்ட்லா அந்த சாரி ஸ்டார்லிங்கை ஃபுல்லாக ஆத்தரைஸ் டீலராக காணப்படுறாங்க இலங்கையில் ரைட்டா. ஸ்டார்லிங்க்கு அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்லிங்க் யாரு, சிங்கர் தான் இலங்கையில் செய்கிற ரைட். ஸோ இப்போ இதை விட எப்படி வரப்போகுது, அங்கீகார வணிகம் வரும். அதே மாதிரி தந்துரோஃபா ஏசி வரும். அதே மாதிரி இ ஏசிஇ வரும், கூட்டு முயற்சியில் வரும். அதே மாதிரி ஹெச் வரும், ஏசிஇஹெச். ஸோ ரெண்டாவது தான் வரப்போகுது ரைட். இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. 26 கேள்வி பாருங்க, பின்னர் ஒன்று B2C கொடுக்கல் வாங்கலை சரியா விவரிக்கும் உதாரணத்தை தேர்வு செய்ய. B2C என யாரு, இதெல்லாம் வந்து வணிக கொடுக்கல் வாங்கல் இடம்பெற முறைகள் அப்படித்தானே. எங்களோட 11ஆம் பாடம் வெளிநாட்டு வியாபாரத்தில் வரப்போற விஷயங்கள் ரைட்டா. வியாபாரம் இடம்பெறும் முறைகள் B2B B2C என்றா பி என்றா பிஸ்னஸ் டு சி என்றா கஸ்டமர். வணிகத்திலிருந்து நுகர்வோருக்கு போறது தான் இவங்க கேட்குறாங்க. இன்னும் உதாரணம் நிறைய தந்திக்கிறாங்க பாருங்க. உள்ளூர் ஆடை உற்பத்தியாளர் சரியா பிஸ்னஸ். பெருந்தொகையான புடவைகளை இறக்குமதி செய்தல் எந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படித்தானே. B2B பெரிய கம்பெனில தான் இறக்குமதி செய்வார் அப்படித்தானே. அடுத்தது முகவர் ஒருவர் பிஸ்னஸ். லண்டனுக்கு பயணிக்க இருக்கும் நபர் ஒருவருக்கு விமான பயணிச்சீட்டு இறுதி ஒருவர் கொடுக்குறாரு. அப்ப சி கஸ்டமர் B2C இது வரும். அடுத்து நபர் ஒருவர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு நபர் ஒருவண்டா சி கஸ்டமர். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வேண்டா அரசாங்கம் C2G. இது வந்து C2Gக்கான உதாரணம். C2Gக்கான உதாரணம். நாலாவது கம்பெனி ஒன்று இலங்கைக்கு சுங்கத்துக்கு இறக்குமதி தீர்வை செலுத்தல். கம்பெனி ஒன்று இலங்கை சுங்கத்துக்கு அப்படின்னா B2G கம்பெனி B2G அரசாங்கத்தை செலுத்துறாங்க. நபர் ஒருவர் நிகழ்நிலை தளத்தினூடாக தனது மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்தல். இது C2C எப்படி, அவர் விற்கிறதா இருக்கு ஒரு முறை தான் விற்பார் அவரு. C2C தான் இது காணப்படும் சரியா. C2C நபருக்கு தான் கொடுப்பாரு இவர், தனது மோட்டார் வாகனத்தை விற்கிறாரு. அப்படி விடையே வரப்போகுது ரெண்டாவது தான் வரப்போகுது. பின்னர் மற்றவர்களின் முகாமைத்துவ தொழிற்பாடுகளையும் அவற்றுக்கான விவரணங்களையும் தரப்பட்டுள்ளன ரைட்டா. அவற்றுக்கான விவரணங்களும் தரப்பட்டுள்ளன ரைட். பாருங்க, திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்த கட்டுப்படுத்த. ஸோ இப்படியான 4 விஷயங்களை தந்திக்கிறாங்க ரைட். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம். ஸோ இதுலேருந்து எங்களோட முகாமைத்துவ படவிக்கான ஃபுல்லான நோட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் எங்களோட யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க. நான் ஃப்ரீயாகவே அந்த கிளாஸ் வீடியோ போட்டிக்கிறோம். முகாமைத்துவத்தில் ஒரு ஃபுல்லான மீட்டர் உண்டு. ஒரு ஹவரோ 1.5 ஹவரோ வீடியோ தான் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பூரணமான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவசரம் இல்லைங்க சார். ஸோ நீங்கள் படிக்க தானே போகிறீங்க, இப்போ சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வைக்க அந்த படிக்கிற டைமை ஃபுல்லாகவே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா. பாருங்க திட்டமிடல் நாங்கள் அப்பயே பார்த்துப்போம். பாருங்க அதோட விவரணங்களை கேட்குறாங்க, ஒவ்வொருக்கும் பொருத்தமான வரைவிலக்கணங்களை கேட்குறாங்க ரைட்டா. துல்லியமான கண்காணிப்பு மற்றும் அளவீடு முறைகளை தாவித்தல். நிறுவன இலக்குகளை நடைமுறைகளையும் தெரிவு செய்தல். ஊக்குவித்தல் ஒருங்கிணைத்தல் ஊழியர் வலுவூட்டல். பணி மற்றும் அதிகார தொடர்புகளை தாவித்தல். ஸோ இப்படியான விஷயங்கள் தந்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கீவேர்டுகள் தான். இந்த கீவேர்டை வச்சு அவங்க
கேள்வியை கேட்டிக்கிறாங்க. ரைட்டா? கேள்வியை வச்சு கேட்டிக்கிறாங்க. பாருங்க, திட்டமிடல் சில போல இந்த நிறுவனத்திலே இலக்குகளின் நோக்கங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தல், அப்படித்தானே? அதுதான் செல்ற திட்டமிடல் செல்ற, அது சம்மந்தப்பட்டதுன்னு தீக்கும். பி க்கிற, அப்படித்தானே? நிறுவன இலக்குகளின் நடைமுறைகளையும் தெரிவு செய்தல் தீக்கிற. ஒழுங்கமைத்தல் என்ன? ஒழுங்கமைத்தல் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஒழுங்கமைத்தல் என்ன? அதுல மூணு விஷயங்கள் இருக்கும். இந்த வேலை, அதிகாரம், அடுத்து என்ன? பணி, அதிகாரம், அந்த மூணு விஷயத்தையும் என்ன செய்வாங்க? பிரிச்சு கொடுப்பாங்க, அப்படித்தானே? ஆ, அப்ப ஒழுங்கமைத்தல் சில போல இந்த அதிகார பகிர்வு, வேலை பகிர்வு, அடுத்த பகிர்வும் வரும், அப்படித்தானே? அது மூணு விஷயமும் வரும். சரி, அப்ப அதுதான் நான் என்ன கீவேர்ட். ரைட்டா? வளங்களை பகிர்ந்தளித்தல். ஸோ அந்த மூணு விஷயங்களையும் தான் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஒழுங்கமைத்தல். அப்ப டி தான் வரப்போகுதுக்கு சம்மந்தப்பட்டது. அடுத்து நெறிப்படுத்தல். நெறிப்படுத்தல மூணு விஷயம் இருக்கு: தலைமைத்துவம், தொடர்பாடல், அது மாதிரி ஊக்கப்படுத்தல், அப்படித்தானே? அது மூணு விஷயம் வரது நெறிப்படுத்தல் வரும், அப்படித்தானே? நெறிப்படுத்தல் சம்மந்தப்பட்டதுன்னு தீக்கிற சி மட்டும் தான் ஊக்குவித்தல், ஒருங்கிணைத்தல், ஊழியர்களை வலுவூட்டல், அந்த விஷயங்கள் வரும். கட்டுப்படுத்தல் என்ன? கட்டுப்படுத்தினால உண்மையான விளைவுக்கும் அந்த உருவாக்கப்பட்ட விளைவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்ட திருத்துறது. பாருங்க, துல்லியமான கண்காணிப்பு மற்றும் அளவீடு முறையில் தாவித்தல், இதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்டு வரும். அப்போ உங்களுக்கு இலகுவா இதை நினைச்சு பார்க்க இயலும். அப்போ எப்படி விட வரும் இதுக்கு? ஒன்னாத்துக்கு பி. பி வர விட எத்தனை ரெண்டு தான் அப்போ உங்களுக்கு இலகுவா எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவதுக்கு எந்த வரும்? ரெண்டாவதுக்கு நான் பார்த்த ஒழுங்கமைத்தலுக்கு பணி மற்றும் அதிகாரமே, அதிகாரம் வழங்கல். அப்ப டி, பிடி வருது. மூணாவது விட. ரைட், ஈஸியா பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து 23 கேள்வி பாருங்க. மொத்த நிலையான கிரயம் ரூபாய் 1,20,000 ஆகவும் பங்களிப்பு எல்லை விகிதம் 60% காணப்படின் இலாப நட்டமற்ற புள்ளி ரூபாய் எவ்வளவு? இலாப நட்டமற்ற புள்ளி ரூபாய் எவ்வளவு? ஸோ 23வது கேள்வி வந்து பாருங்க. மொத்த நிலையான கிரயங்கள் எஃப்சி. எஃப்சி வந்து எவ்வளோ? 1,20,000. இது 13ஆம் பாடத்துலேருந்து வரப்போகிற கேள்வி. செயற்பாட்டு முகாமைத்துவம். ஸோ வந்து உங்களுடைய அக்கௌண்டிங்லேயும் வரும், உங்களோட பிஎஸ்லேயும் வரப்போகிற கேள்வி ஒன்று தான் இது. சரியா? நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அக்கௌண்டிங்கில் கணக்கு நிதி விகிதங்கள் ரெண்டு ஒரு பாடம், அப்படித்தானே? ஓ, அந்த பாடத்துலேருந்து வரப்போகுது. சரியா? இது செயற்பாட்டு இதுலேயும் வரும். சரி, அதே மாதிரி 15ஆம் பாடம் நிதி முகாமைத்துவத்திலையும் வரப்போகிற பாடம். ரைட்டா? ஃபைனான்ஸ். ரைட். பாருங்க, மொத்த நிலையான கிரயம் 1,20,000, பங்களிப்பு இல்லை வீதம் 60%ஆகவும் காணப்படும் இலாப நட்டமற்ற புள்ளி. இலாப நட்டமற்ற புள்ளி அப்படின்னா பிஇபி. சரியா? பிரேக் ஈவன் பாயிண்ட். சரியா? பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரூஃபால எவ்வளோன்னு கேட்குறேன். ரூஃபால கேட்கறதுக்கான இது இந்த சமன்பாடு நிலையான கிரியத்தின் கீழ் பங்களிப்பு எல்லை விகிதம். சிம்பிளா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? அப்படியே கேள்வியே தந்திக்கிறாங்க, சிம்பிளாவே தந்திக்கிறாங்க. இந்த 2025 பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 விட. சரியா? பார்ட் 1 ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? 1,20,000 கீழ் 60% போட்டா விட வரப்போகுது. எந்த வரும்? ஒன்னா சமன்பாடு இந்த எஃப்சியின் கீழ் மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் பங்களிப்பு எல்லை வீதம் தர 100. சரியா? இதை நான் எக்ஸல் ஒழுங்காக செஞ்சுக்கணும். உங்களுக்கு டைம் இல்லாதால தான் நான் குயிக்காக நான் செஞ்சுட்டு போகிறேன். ரைட்டா? உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் ஒயிட் போர்டில் தான் நடக்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? அப்போ போட்டால் இப்படி போட்டால் எடுத்து வரும். 1,20,000 கீழ் 60% போட்டால் தர 100 போட்டால் எங்களுக்கு 2,00,000 அப்படிங்கிற விட வரப்போகுது. சரி, பாருங்க, 1,20,000 60ஆல் பிரிச்சா, 6ஆல் பிரிச்சா 20,000, 2,000, 2,000 தர 100, 200,000. ரைட்? இல்லை விட விட வரப்போகுது. அவ்வளோதான். சிம்பிளாக நேரடியாக கண்டு போடலாம். அடுத்து பாருங்க, பின்வரும் அமைப்பு வரைபடத்தை கருது. இது வந்து எங்களோட அமைப்பு வரைபடம் தந்திக்கிறான் 11ஆம் பாடத்தில், இந்த 10ஆம் பாடத்திலிருந்து வர கேள்வி. சரியா? முகாமைத்துவம், சாரி, 12ஆம் பாடத்திலிருந்து வர கேள்வி. 10ஆம் பாடம், 12ஆம் பாடம் முகாமைத்துவத்திலிருந்து வர கேள்வி உண்டு. பாருங்க, மேல சிஇஓ இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு திணைக்களங்கள் இருக்குது. நீர் திணைக்களம், சந்தைப்படுத்த திணைக்களம், இதுல இந்த தொழிற்பாட்டு அலகுகள், அப்படித்தானே? தொழிற்பாட்டு அலகுகள். சரியா? அலகுகள். ரைட்? அதே கீழால ஒரு ஊழியர்கள் காணப்பட்டாங்க. மேலே தரப்புள்ள அமைப்பு வரைபடத்தின் மூலம் எடுத்துக்காட்டப்பட்டுள்ள சரியான நிறுவன கட்டமைப்பு. ஸோ நான் இதை வந்து எங்களோட 12ஆம் பாட ரிவிஷன்ல பார்த்திருந்தோம். என்ன இது? சாதாரண கட்டமைப்பு, பிரிவு கட்டமைப்பு, தொழிற்பாட்டு கட்டமைப்பு, தட்டையான கட்டமைப்பு, தாய கட்டமைப்பு. இதுல வரும் சாதாரண கட்டமைப்பு இல்லை, பிரிவு கட்டமைப்பு ஒன்றும் இல்லை. தொழிற்பாடு கட்டமைப்பா, தட்டையான கட்டமைப்பா? தட்டையான கட்டமைப்பு எப்படி? தட்டையான கட்டமைப்புண்டா வந்து இவரை கீழால எல்லாமே வரும், கீழாலே ஒத்தரை கீழால. சரியா? இது அப்படி இல்லை. இதுக்கு செல்ற தொழிற்பாட்டு அலகுகள் இதெல்லாம் இந்த தொழிற்பாட்டு அலகுகள், அப்படித்தானே?
தொழிற்பாட்டு அலகுகள் செயற்பாடு, நீதி, சந்தைப்படுத்தல், மனிதவளம் எல்லாம் இந்த தொழிற்பாட்டு அலகு. அது கீழே வாரதெல்லாம் இந்த அப்ப தொழிற்பாட்டு கட்டமைப்புகள் இலகுவா எடுத்துக்கொள்ளும். எப்படி தொழிற்பாட்டு கட்டமைப்புன்னு தான் சொல்றாங்க இது இல்லைங்களா? இந்த தொழிற்பாட்டு அலகுகள் வந்துட்டு இப்படி வந்துச்சுன்னா கட்டமைந்தது தொழிற்பாட்டு கட்டமைப்புன்னு தான் நீங்க எடுக்கணும் இல்லைங்களா? சிம்பிளா எடுக்கணும் அவ்வளவுதான். பெரிய விஷயம் இல்லை. அப்போ வீடியோ எந்த வரும் தொழிற்பாட்டு கட்டமைப்பு சிம்பிளா விடைக்கிற மூணு. தட்டையான கட்டமைப்பு இப்படி வராது ரைட்டா? தட்டையான கட்டமைப்பு பிடிக்கும். இது இப்ப சிஇஓ உண்டா, அது கீழே டைரக்டர், அதுக்கு கீழே வந்து முகாமையாளர்கள், அப்படி முகாமையாளர்களோட பேர் போட்டு வந்தாலே அப்படித்தான் வரும் சரியா? இந்த திணைக்கள அடிப்படையில் பிரிச்சுக்கிற தலைத்தது அதுக்கு தொழிற்பாட்டு கட்டமைப்பு அல்லது திணைக்கள கட்டமைப்புன்னு சொல்றேன் ரைட்டா? உற்பத்தி பொருட்களை சேவை ஒன்றை குறித்து வியாபாரிக்க உரித்தானது என்பதை எடுத்துக்காட்டும் புலைமை சொத்து. புலைமை சொத்துக்கள் நான் சொன்னேன் தானே, புலைமை சொத்துக்கள் வருமுண்டு. இதெல்லாம் இந்த புலைமை சொத்துக்களை பாதுகாக்கிற முறைகள்: பதிப்புரிமை, ஆக்கோரிமை, வியாபார ரகசியம், கைத்தொழில் வடிவமைப்பு, வியாபார குறி. இது அஞ்சை நீங்க எழுதி வச்சுக்கணும், உங்களுக்கு தேவைப்படும் நோட்ஸுக்கு சரியா? நோட்ஸ்ல இந்த கேள்வியை கேட்பான் ரைட்? உங்களுக்கு அதில் எழுதிடும் இல்லைங்களா? இலகுவா எழுதி கொள்ள இயலுமா ரைட்டா? அப்ப இந்த கேள்விக்கான விடையும் சரி. புத்தகங்களை இந்த சாரி புலமை சொத்துக்களை பாதுகாக்கிற முறைகளையும் நாங்க பார்த்துட்டோம். இதெல்லாம் மெயினான விஷயங்கள் சரியா? இது என்னோட எக்ஸாம் திருப்பி திருப்பி கேட்கிற கேள்விகள். அதனால அதை கட்டாயம் பார்த்துக்கோங்க ரைட்டா? எந்தெந்த வரும்? பதிப்புரிமை, ஆக்குரிமை, வியாபார ரகசியம், வியாபார குறி, கைத்தொழில் வடிவம். இல்ல கேட்டுக்கிறேன் எந்தண்டா உற்பத்தி பொருள் அல்லது சேவை ஒன்று குறித்தோர் வியாபாரிக்கே உரித்தானது சரியா? குறித்தோர் வியாபாரிக்கே உரித்தானது என்பதனை எடுத்துக்காட்டும் புலமை சொத்து சரியா? எந்த ஆகும் அந்த வியாபாரிக்கு பதிப்புரிமை என்ன காப்பிரைட் சரியா? ஆக்குரிமை உண்டா பேட்டன் ரைட். வியாபார ரகசியம்னா பிசினஸ் இது சரியா? இந்த வியாபார குறி அப்படின்டா பதிப்புரிமை எந்த வரும்? அது வந்து புத்தக ஆக்கங்களுக்கு தான் வரும் அப்படித்தானே? பாட்டுகள் அதுகளுக்கு தான் காப்பிரைட் வரும். ஆக்குரிமைண்டா இயந்திர பொருட்கள் அதுகளுக்கு வரும் சரி. இதெல்லாம் சேர்த்து ஒரு வியாபாரிக்கே இதெல்லாம் உரித்தானது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் வியாபார குறி சரியா? வியாபார சின்னம் இடைஞ்சா அவரோட பிசினஸ் எல்லாம் மீக்கிறன்னு சொல்றதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் இந்த வியாபாரிக்கு உரியது என்று சொல்றதுக்கு அது வியாபார குறியா தைக்கும் ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க ரைட்டா? வியாபார ரகசியம் சொல்ல போகல வந்து அந்த உள்ளடக்கங்கள் சரியா? உணவு உணவு தொடர்பானதெல்லாம் வந்து வியாபார ரகசியத்துல வரும். அப்படின்னா வந்து இப்ப ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கான ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று உண்டா, அது வியாபார ரகசியத்துக்குலாம் வரும் சரியா? சீக்ரெட் ரெசிபி பெப்சி எல்லாம் தயாரிக்கிறதுக்கானது எல்லாம் இந்த வியாபார ரகசியத்துக்குலாம் வரும் ரைட்டா? ஆக்குரிமை பதிப்புரிமைக்குள்ள வராது ரைட்? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி. அதுக்கப்புறம் 27, 28, 29, 30 ரைட்? அதோட நான் இந்த இதை முடிக்கிறேன். நான் இந்த கிளாஸை மெயினாக போட்டதுக்கான காரணம் என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் கேள்விகளை கட்டாயம் தரணும் அப்படின்றது தான் இந்த கேள்வி எக்ஸாம் இது கிளாஸ் போட்டது. அடுத்த நான் மேலோட்டமாக விளங்கப்படுத்திட்டு போகிறேன். ஸோ 26 கேள்வி பாருங்க, அகலம், நீளம், ஆழம், மாறா தன்மை. ஸோ இதை பார்த்துட்டு வேற 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 உங்களுக்கு விடுபட்ட நோட்ஸ் இருந்தாலும் கைத்தொழில் நடக்கையும் சரி, ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்களையும் சரி. ஸோ அடுத்து வந்து மெயினாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா சரி, இந்த நுகர்வோர் உரிமை என்னோட 3ஆம் பாடத்தில் வரப்போற நுகர்வோர் உரிமை ரைட்? இந்த நுகர்வோர் உரிமை வந்து ரெண்டா பிரிக்கும் சரியா? ஒன்று ஜோன் எஃப் கெனடி சொன்னது, இன்னொன்று சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் சொன்னது. இந்த நுகர்வோர் உரிமைகள் வந்து இப்போ நிறைய மீறப்பட்டு கொண்டிருக்கிறதால அந்த கேள்வியில் போட சான்சஸ் சீக்கிரம் ரைட்டா? அப்போ அதனால நீங்க அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த ஒன்று வந்து ஜோன் எஃப் கெனடி சொல்றாரு, இந்த பாதுகாப்பு தொடர்பான உரிமை, தகவல் பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, தெரிவு செய்வதற்கான உரிமை, செவிமடுப்பதற்கான உரிமை சரியா? இதனாலும் ஜோன் எஃப் கெனடி சொன்னது. அடுத்து சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் சொன்னது, இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கான உரிமை, இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கான உரிமை, கல்வி அறிவை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை சரியா? இதனாலும் வந்து நுகர்வோர் சர்வதேச நுகர்வோர் உரிமைகளால் சொன்னது. இது ரெண்டையும் வேறையா பிரிச்சு விளங்கி வச்சுக்கோங்க சரியா? கேட்டா எழுதுறதுக்கு மாதிரி மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க ரிப்பீட் வீடியோவை பெக் பண்ணி பாருங்க சரியா? இல்லை எழுதி சரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். ஜோன் ஆஃப் கெனடின்னு சொன்னா எப்படி? பாதுகாப்பான தகவல்களை தெரிவு செய்து செய்யப்படுத்தல் அப்படி ஞாபகம் சொன்னாரு. பாதுகாப்பு பெறும் உரிமை, தகவல்களை அறிவதற்கான உரிமை, தெரிவு செய்வதற்கான உரிமை, செய்யப்படுவதற்கான உரிமை. இதெல்லாம் ஜோன் ஆஃப் கெனடி சொன்னது ரைட்? அப்படி அவங்களுக்கு பிரிச்சு எடுத்துக்கூடாது ரைட்? அடுத்தது வந்து தரக்கட்டளைகளை நடைமுறைப்படுத்தும் முறைகள். இது வந்து அடிக்கூட கேள்வி வருது. தரக்கட்டளைகள் என்ன? தரக்கட்டளைகள் வந்து நடைமுறைப்படுத்தும் முறைகள் இருக்கிற ஒன்று வந்து சுயாதீன அடிப்படை, இன்னொன்று வந்து இந்த முழுமையான ஏற்றுமதி பரிசோதனை, முழுமையான கடலுணவு பரிசோதனை, முழுமையான இறக்குமதி பரிசோதனை, SLS உறுதிப்படுத்திய தரச்சான்று சரியா? இது நாலும் தான் இந்த மெயினான முறைகள். 4-5 தான் இந்த மெயினான முறைகள். சுயாதீனமாக SLS தரச்சான்றிதழ் மூலமாக, ஏற்றுமதி பரிசோதனை மூலமாக, இறக்குமதி பரிசோதனை மூலமாக, முழுமையான
கடலுணவு ஏற்றுமதி பரிசோதனை ஊடாக. சரி, இது நாலஞ்சு தான் இந்த எங்களோட தரக்கட்டளைகளை நடைமுறைப்படுத்தும் முறைக்குள்ள வரும். ரைட், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெஷலான நோட்ஸ். வேறெண்டு வேறெந்த விஷயம் உண்டா வந்து வணிகங்கள் அரசு தலையிடும் முறைகள். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வாடிக்கையாளராக, அஹ், நுகர்வோராக, வாடிக்கையாளராக, போட்டியாளராக, உட்கட்டமைப்பு வசதி வழங்குவோராக, வரி செலுத்துவோராக, சரியா, சட்டத்திட்டங்களை வகுப்பவராக, கொள்கை வகுப்பாளராக, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் நாளை சரி ஞாபகம் வச்சுக்கணும் எழுதுறதுக்கு. ரைட், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரில் வரப்போற கேள்வி. ரைட்டா? ரைட், இப்போ 26 கேள்வி. பின்னர் மற்ற கம்பெனிகளின் உற்பத்தி பொருட்களை சில பரிணாமங்கள் அது ஒரு விவரணங்களும் தரப்பட்டுள்ளது. அகலம், நீளம், ஆழம், மாறாத்தன்மை. இதில் நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் 14ஆம் பாடத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் இதை படிச்சிக்கிறோம். ரைட்டா? மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் இதை பற்றி நாங்கள் பார்த்திக்கிறோம். பாருங்க, அகலம் அப்படின்னு சொல்ல போல வந்து என்னன்னா, நீளம், அகலம், ஆழம், இப்படி ஒரு உற்பத்தி கலவை வச்சு நாங்கள் இதை பற்றி பார்த்திக்கிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆழம் அப்படின்னு சொல்ல போகலாம் வந்துட்டா, உதாரணத்துக்கு நாங்கள் இது எடுப்போமே, குளிர் களி, பால், தயிர், ஸோ அப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் அந்த உதாரணம் மட்டும் பார்த்திருந்தோம். ஞாபகமா? அந்த உதாரணம் நாங்கள் பார்த்திருந்தோம். அதை பார்க்காதாக்கள் அந்த வீடியோ யூடியூப்ல ஃப்ரீ ஆகிக்கிற டைம் இருந்தால் பாருங்க, சரியா? இல்லாட்டி உங்களோட நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி கொண்டா போதும். இப்போதைக்கு பெருசாக இதை பற்றி டீப்பாக படித்து உங்களுக்கு பாட்டுக்கு இதை படிச்சு கொண்டா பாட்டு தான் மெயினாக கேள்வி வரப்போகுது. பாட்டுலையும் ஒரு கேள்வியை போட்டிக்கிறேன். அதனால் திருப்பி வரும் எங்களுக்கு செல்லையெல்லாம் வேறு கேள்விகள் வரையிலும். ரைட்டா? அதனால இது நோமலாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? இது எப்படி வருமுண்டா, அகலம் அப்படின்னு சொல்ல போல வந்து உற்பத்தி பொருட்களோட வரிசையை குறிக்கும். சரியா? அகலம் சொல்ல உற்பத்தி பொருட்களோட வரிசை. அப்படின்ற உதாரணத்துக்கு நான் குளிர்களி, ஐஸ்கிரீம், அந்த சின்னம் தானே, ஐஸ்கிரீம், தயிர், அந்த விஷயம் எல்லாம் உற்பத்தி பொருள் வரிசைக்குள்ள வரும் பால் உற்பத்தியில. ரைட், அதுகள் தான் வரும். ரைட், அகலத்துல வரும். இந்த சைடுக்கு வராது. ரைட், அதே மாதிரி நீல மனுஷில போல உற்பத்தி பொருட்கள் எண்ணிக்கை. அதாவது வந்து இப்ப குளிர்களியன்னு எடுத்துக்கொண்டா வெனிலா, சாக்லேட், அடுத்து வந்து இந்த பழத்துரு, பழக்காவை, அதெல்லாம் வரும். சரியா? அப்ப அகழிக்கிற மொத்த உற்பத்தி பொருட்கள் எண்ணிக்கை அப்படின்டா வந்து இப்ப குளிர்காலின்னு எடுத்துக்கொண்டா அகலிக்கிறர்கள். அதே மாதிரி ஐஸ்கிரீம், இந்த சாரி தயிரன் எடுத்துக்கொண்டா அகலிக்கிற ஃபிளேவர்ஸ், அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துறது தான் நீளம்னு சொல்றது. இந்த சைடு சொல்றது நீளம். ரைட், அதே மாதிரி ஆழம் அப்படின்ற போல வந்து இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டா வெனிலா, ஐஸ்கிரீம்ல வெனிலால 100 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 1 லிட்டர், அப்படியான வகைகளுக்கு தானே. அதுதான் சொல்றேன் இந்த ஆழம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி மாறாத்தன்மை, இது வந்து பெருசா தந்து இல்லை. மாறாத்தன்மை இந்த எல்லா பொருட்களையும் இப்படி ரீஃப்ரிஜிரேட்டர்ல தான் என்ன செய்ய, ரீஃப்ரிஜிரேட்டர் இருக்கிற ஒரு வாகனத்துல தான் அதை என்ன செய்வாங்க, விநியோகம் செய்வாங்க. அதுதான் சொல்றேன் இந்த ஒரே விநியோக முறையை பயன்படுத்தாத மாறாத்தன்மை. சரியா? ஏன்டா இப்போ ஐஸ்கிரீம் ஆயிருந்தாலும் தயிர் ஆயிருந்தாலும் எந்த ஆயிருந்தாலும் இந்த அது வந்து ஒரு ரீஃப்ரிஜரேட்டர் பொருத்திய வாகனத்தை தான் அதை விநியோகம் செய்யணும். ரைட், அப்போ இதுக்கு எப்படி வரும், அகலத்துக்கு வந்து பி வரும் உற்பத்தி பொருட்களோட வரிசை, நீளமட புகழாக குளிக்கிற மேலதிக இதுகள், உற்பத்தி பொருள் வரிசைக்குள்ள காணப்படுறது எல்லாமே இந்த உற்பத்தி பொருட்களோட எண்ணிக்கை இந்த நீளமட செல்ற. ஆழமண்டா வந்து அந்த உற்பத்தி பொருட்களோட பல்வகைத்தன்மை, 100 மில்லியா, 500 மில்லியா, 1000 மில்லியா, அதெல்லாம் உங்களுக்கு இலகுவா பார்த்துக்கொள்ளும். ஆழம்னு வரும். இந்த மாறாத்தன்மைண்டா ஒரே வகையான விநியோக முறையை பயன்படுத்துறது. ரைட்டா? அப்போ விட எப்படி வரும்டா, பிடி ஆழத்துக்கு பி வரும், இதுக்கு டி வரும், ஆழத்துக்கு வந்து ஏ வரும், ஏசி, பிடி ஏசி, மூணாவது விட வரப்போகுது. 27 கேள்வி பாருங்க. பின்வரும் அட்டவணை ஊழியர் பயிற்சி முறைகள் அவற்றுக்கான விவரணங்கள் தரப்பட்டுள்ளன. ரைட்டா? தயார்படுத்தல், உருவகப்படுத்த, வேலையின் போது, வேலை சுழற்சி, வேலைக்கு வெளியே. ரைட்டா? இதை வச்சு உங்களுக்கு இலகுவா விட எழுதியலும். இது விட எப்படி வரப்போகுது பாருங்க. நீங்களே செய்யுங்கண்ணா. சரியா? நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்திருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும். விளைஞ்சா ஸோ வந்து நாங்கள் இந்த கிளாஸ்ல மெயினாக தர வேண்டிய விஷயங்கள் நான் தந்துட்டேன். எனக்காண்டி இந்த கிளாஸ் போட்டதே வெறும் வீடியோ போட்டிருந்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு தான் ஒரு பேப்பர் டிஸ்கஷனோட சேர்த்து நான் போட்டதுக்கான காரணம் அதுதான். ரைட்டா? நீங்கள் கட்டாயம் பார்க்கணுன்ட்டு இருக்கா வேண்டி. ரைட், ஸோ அடுத்தது இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி வீடியோ வரப்போகுது, தயார்படுத்தல் எப்படி, ஒருவருக்கொருவர் வழிகாட்டுதனூடாக கற்றல் அப்படின்ற வீடியோன்னு வரும். சரியா? உருவகப்படுத்தல் ரெண்டாவது, எப்படி யதார்த்த வாழ்வின் சம்பவங்களை பின்பற்றுவதன் மூலம் கற்றல். சரியா? விர்ச்சுவலைசேஷன் சொல்றீங்க. ரைட், வேலையின் போதண்டா வந்து வேலைக்கு செய்வதனூடாக கற்றல். அப்படித்தானே? மூணாவதுக்கு எப்படி வரும், உங்களுக்கு தெரிஞ்ச அழகா மக் பண்ணி கொள்ளும். வேலையின் போதண்டா வேலைக்கு உள்ளே, வேலை செய்வதனூடாக, வேலை சுழற் வேலைக்கு வெளியேண்டா வேலை சுழலுக்கு வெளியே. சரியா? அப்ப அது ரெண்டு வச்சு எழுதிடும். வேலையின் போதன் போல மூணாவதுக்கு டி வரும். மூணாவதுக்கு டி வர விடல் மூணு தான் இருக்கிற, இதுவும் இதுவும் இதுவும். ஓ, இது இல்லை, இதுவும் இது மூணு தான் இருக்கிற. ரைட்டா? அஞ்சாவதுக்கு சி வார விட
ரெண்டு தைக்கிற, ஒன்று தைக்கிற, அழகா கண்டுபிடிச்சிடணும் கண்டா. உங்களுக்கு தெரியாட்டியுமே செய்யலாம், அழகா அழகா கண்டுபிடிச்சிடணும். நாலாவது, நாலாவது மட்டும் தைக்கிற, அஞ்சாவது சி வராது. ஏன்டா வேலைக்கு வெளியே என்ன இந்த வேலை சூழலுக்கு வெளியே கற்று சிம்பிளா விளைவிக்கிற. ரைட். அப்போ உங்களுக்கு இலகுவா விலைக்கு போயிடும். அப்புறம் பின்னோட்டு வணிக முடிவின் ஊழியர்களின் செயற்திறன் எந்த காரணியின் மூலம் வெளிக்காட்டப்படுகிறது? ஊழியர்களோட செயற்திறன் இதில் காணப்படும். ஊழியர் இது வந்து எங்களோட பயன் ஆறாம் பாடம் மனிதவள முகாமைத்துவத்தில் லாஸ்டா வரப்போற விஷயம். சரியா? ஊழியர்களோட செயற்திறனை மதிப்பீடு செய்யும் காரணி ரெண்டு: ஊழியர் உற்பத்தி திறன், ஊழியர்களோட புரட்சி, சரி ஊழியர் புரள்வு, அந்த மாதிரி விஷயங்கள் காணப்படுது. ரைட்டா? அதில் ஒன்று தான் தந்திக்கிறான் ஊழியர் உற்பத்தி திறன். இதை நீங்க நோட்ஸ் படிச்சா தான் உங்களுக்கு தெரியும். பயன் ஆறாம் பாடத்துல லாஸ்டா ஆகியும் பாருங்க, ஊழியர் ஊழியர் செயற்திறனை அளவீடு செய்யும் முறைகள், ஊழியர் புரள்வு, ஊழியர் உற்பத்தி திறன் அப்படியான விஷயங்கள் இருக்கிற. ரைட். 29ஆம் கேள்வி பாருங்க, பின்னர் மணிமன் தொடர்புடைய தரவுகளும் தகவல்களும் ஆகும். ரைட்டா? இப்ப தரவு தகவல் நீங்க டபிள்யூடி செஞ்சீங்கன்னா ஐடில வந்து படிச்சுப்பீங்க, தரவு தகவல் உண்டு ஒன்னாவதே படிச்சுப்பீங்க. தரவண்டா இந்த தரவண்டா வந்து தக இந்த தீர்மானத்து செயற்பாட்டுக்கு நேரடியாக பயன்படுத்த முடியாது. தரவண்டா டேட்டா. சரியா? தகவல்னா இந்த தரவு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு பயனுள்ள தகவல் எடுக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கினது. சொல்முறை வழியாக்கத்துல வெளியீடு. சரியா? சொல் செயல்முறை வழியாக்கத்துல வெளியீடு. உள்ளீடு எந்த தரவு, வெளியீடு தகவல். விளைஞ்சா அது இன்புட், இது அவுட்புட். ரைட்டா? அது வந்து குழம்பி காணப்படும் தரவுன்றது. தகவல்ன்றது எந்த ஒரு அட்டவணை வடிவத்திலேயோ இல்லை நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவத்தில் காணப்படும். ரைட்டா? தகவல்கள் மட்டும் தான் கேட்கிறேன். சராசரி நாளாந்த விற்பனை 5 அலகுகள். சரியா? சராசரி விற்பனை பொருள் 3 வீதம். மொத்த சேர்த்திறப்புள்ளி 93. சரக்கிருப்பு தொகை 1000 அலகுகள். நாளாந்த விற்பனை 100 அலகுகள். கடன் பட்டோர் பொருள் வீதம் 10 வீதம். கொள்ளளவுகள் 300 அலகுகள். மேல்நோக்கி விற்பனை போக்கு 1 லட்சம். சரியா? பாருங்க, சராசரி நாளாந்த விற்பனை. சராசரி எப்படி காண்ற? மொத்தமா நடந்த விற்பனை எல்லாத்தையும் கூட்டி அதை நாட்கள் அளவு வச்சாதான் சராசரி வரும். அப்ப இன்னும் ஒரு தரவுண்டு எல்லாத்தையும் சேர்த்து தகவலா மாத்திக்கிறேன். அப்ப இது என்னது? இது ஒரு தகவல். விளைஞ்சா அவங்க எல்லா தரவையும் கூட்டி தான் செஞ்சுக்கிறேன். ஒரு தரவில் ஒரு நாலு தரவு இல்லை, இது ஒரு 4 சின்ன பரவாயில்லை, அது தகவல். தரவு சாரி. பாருங்க அதே மாதிரி பிஏ பாருங்க, நாளாந்த விற்பனை, ஒவ்வொரு நாள் நடக்கிற விற்பனை எப்படிக்கும்? ஒவ்வொரு நாள் நடக்கிற விற்பனைண்டா ஒவ்வொரு நாள்கிட்ட தரவு இது. சரி, இதெல்லாம் கூட்டினா தான் இந்த தகவலா மாறும். ரைட்டா? எங்களுக்கு இதை வச்சு முடிவெடுக்கலவே. பி வராது. சரி, சரியா? பி ஒரு தரவு. அப்ப சி எந்த சராசரி விற்பனை பொருள் 3 வீதம். சராசரி என்ன போகலாம் சின்ன தானே. சராசரி என்றாலும் அது தகவலுக்குள்ள வரும். ஏயும் சியும் தகவலா வரும். கடன்பட்டோர் பொருள் வீதம் வேண்டிய எந்த கடன்பட்டோர் எல்லாரையும் கூட்டி அவங்க சல்லிதார கணக்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் தானே பார்த்தானே செய்ய கடன்பட்டோர் பொருள் வீதம். அப்போ அது தகவல். அதுக்கு தீர்மானம் எடுக்கணும். டி. டி என்ற ஒரு தகவல். மொத்த சேத்திரன் புள்ளி. மொத்த சேத்திரன் புள்ளி சொல்ல போகல, அது எந்த ஐநூறு தகவல். எங்களோட ஒவ்வொரு தனித்தனி சேத்திரன் புள்ளிகளை கூட்டி எல்லாத்தையும் கூட்டித்தான் மொத்த சேத்திரன் புள்ளி உருவாக்கிக்கிறாங்க. இல்லைங்களா? அப்ப அதுவும் ஒரு தகவலை தான் காணணும். ஏசிஇடி இதனாலும் வரும். ரைட்டா? சராஸ் சரக்கிருப்பு தொகை. சரக்கு இருப்பு தொகை சராசரி இல்ல, சரக்கிருப்பு தொகை கடைசியில் காணப்படுற இருப்பு அளவு 1000 அலகுலாம். இது ஒரு தரவு. சரியா? இது வெறும் தரவு தான். ரைட்? இது வெறும் தரவு, அது தகவலா மாறாது. எச்சன சில போல மேல் நோக்கி விற்பனை போக்கும். சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த எங்களுக்கு தீர்மானங்களுக்கு நேரடியாக பயன்படுத்தினா அது சிலர் இந்த தகவல் பயன்படுத்த இல்லாட்டி தரவு. அன்றாட செயற்பாட்டில் வர வெளியீடு எல்லாம் வந்து தரவு. சரி, அது எல்லாத்தையும் கூட்டி எடுத்தது வந்து தகவலா மாறும். ரைட்? அடுத்தது மேல் நோக்கி விற்பனை போக்கு. சரியா? ஃபோகாஸ்ட். சரியா? ஃபோகாஸ்ட் எல்லாமே இந்த வரும். போக்காண்டு சில போல ஃபோகாஸ்ட் விற்பனை போக்கு. சரியா? 1 லட்சம் அலகு அப்படின்னா விற்பனை எல்லாம் சராசரியா கூட்டி எடுத்திக்கிறாங்க. சரி, இதுவும் ஒரு தகவலா தான் காணப்படும். அப்ப ஏசிடிஇஹெச் அப்படித்தானே. ஏசிடிஇஹெச் அப்படிங்கிறது தான் இந்த இன தகவலா வரும். ரைட்? ரெண்டாவது விட பாருங்க, முகாமையாளர்கள் தீர்மானம் மேற்கொள்வதில் உதவுவதற்காக வேண்டி தரவுகளை சேகரித்தல், செயல்முறைப்படுத்த, களஞ்சியப்படுத்தல், வழங்குதல் என்பவற்றை மேற்கொள்ளும் தகவல் முறைமை எந்த முகாமையாளர்களுக்காக வேண்டி முகாமைத்துவ தகவல் முறைமையோட பேர்ல இருக்கிறது. சிம்பிளா உங்களுக்கு செய்யலாம். இல்லைங்களா? அதே மாதிரி நிறைவேற்றுண்டா வந்து உயர்மட்ட முகாமையாளருக்கு தான் நிறைவேற்று இஎஸ்எஸ் வரும். சரியா? இதெல்லாம் வந்து உயர்மட்டத்துக்கு வரும். எம்ஏஎஸ் வந்து முகாமையாளருக்கு பொதுவாண்டு வரும். தீர்மான உதவி வேண்டா தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி வரக்கூடிய தகவல் முறைமை. கொடுக்கல் வாங்கல் அன்றாட கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தும் முறைமை. அறிவு செயல்முறைமை வேண்டாம் வந்து ஒரு எங்களோட அறிவு ரீதியான தகவல் எல்லாம் சேர்த்து செய்கிற தீர்மானம் எடுக்க பயன்படுத்துகிற ஒரு முறைமை. சரி, அறிவு செயல் முறைமை கேடபிள்யூஎஸ். சரியா? நாலேஜ் அப்படின்னா ஊழியர்களோட அவங்களோட அறிவு மட்டங்கள் தரவு எல்லாத்தையும் வந்து இங்கே சேமிச்சு வைப்பாங்க. ஊழியர்களோட செயற்திறன், அவங்களோட அடைவு மட்டங்கள் எல்லாம் இந்த அறிவு செயல் முறைமை தான் சேமிச்சு வைப்பாங்க. ரைட்டா? அப்போ அதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறேன். அதுக்கு விடையும் வரும். அப்போ முகாமைத்துவ தகவல் முறைமை தான் வரும். அவ்வளோ அந்த கேள்வி வரப்போகுது 17ஆம் பாடத்தை கேள்வி. ரைட்டா?
அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து பாருங்க, 31ஆம் கேள்வி எப்படின்னா, மனித திருப்தி. இப்போ நான் 30 கேள்வி முடிச்சிட்டோம் சரியா. இப்போ நான் வந்து ஓடுறதை தான் போய் தெரிவிக்கிறேன் சரியா. நீங்கள் எக்ஸாம் செய்ய போல நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த எக்ஸாமை செய்யுங்க ரைட்டா. இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறேன் சரியா. அதை நான் மெயினான விஷயங்களை மட்டும் மார்க் பண்ணி சொல்லித்தரேன் ரைட்டா. இந்த உங்களுக்கு இந்த டியூட் வேணுமெண்டா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை அனுப்பி விட்றேன் சரியா. இந்த ஸ்கீம் சரியா. உங்களுக்கு டேக் பண்ணி நினைக்கிறேன், இல்லாட்டி சில நான் அனுப்பி விட்றேன் ரைட். இதெல்லாம் வந்து இலகுவான கேள்விகள் தான் நிற்கிறேன். எல்லாம் வந்து பார்ட் ஒன் வந்து இலகுவாக தான் எடுத்திக்கிறாங்க, அதை சுற்றி உங்களுக்கு பெருசாக கஷ்டம் ஒன்றும் இல்லை. அந்த படி உங்களுக்கு செய்யலும் ரைட்டா. இப்போ இந்த கேள்வி நான் பார்ப்போம். வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதில் தனியுடைமை வியாபாரி ஒருவர் மூலதனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் நான்கினை தருக சரியா. தனியுடைமை வணிகம், தனியுத்தரால் ஆரம்பிக்கக்கூடிய வணிகம் தான் இந்த தனியுடைமை வணிகம் ரைட்டா. இந்த தனியுடைமை வியாபாரி எப்படின்னா வந்து அவரு அவர் சுயமான முயற்சியில தான் அந்த வணிகத்தை ஆரம்பிப்பார், வேற ஒருத்தரின் உதவி இல்லை சரியா. அப்ப என்ன செய்யலும், அவருக்கு எப்படி எப்படி நிதிகளை திரட்டிக் கொள்ளையிலும், கொண்டு வந்தவரை சொந்த சேமிப்பை பயன்படுத்தியலும், இல்லாட்டி உறவினர்கள்ட்ட பெறையிலும், இல்லாட்டி நாய்கள் அடகு வச்சு பெறையிலும், இல்லாட்டி வங்கியிலிருந்து கடன்களை பெறையிலும் சரியா. இல்லாட்டி நண்பர்கள்ட்ட கடன்கள் பெறையிலும். அந்த மாதிரி முறையில என்ன செய்யலாம், எடுக்கலாம். இல்லாட்டி சொத்துக்களை வித்து பணத்தை பெறையிலும். இதுதான் இந்த நிதி திரட்டக்கூடிய முறைகள் சரியா. சரியா பாருங்க, அடுத்த 42ஆம் கேள்வி. இலங்கையில் காணப்படும் கூட்டுறவு வணிக வகைகள் நான்கு தருக சரியா. இலங்கையில் காணப்படுற கூட்டுறவு வணிக வகைகள் எந்த? விவசாய விவசாயிகள் கூட்டுறவு சங்கம், மீன்பிடி கூட்டுறவு சங்கம், கால்நடை கூட்டுறவு சங்கம், தொ- தெங்குற்பத்தி தேயிலை உற்பத்தி போன்ற கூட்டுறவு சங்கங்கள், பாடசாலை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள், பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள். இப்படி உங்களுக்கு சிம்பிளா எழுதலாம் இல்லைங்களா. நீங்க அதை நிறைய பேர் மிஸ்ஸா பாக்குறேன்னு தேண்டா வந்து அவங்க கூட்டுறவு வணிகங்கள் தான் யோசிப்பாங்க, கூட்டுறவு வணிகங்களோட உதாரணங்கள் தான் கேட்கறாங்க இவங்க சரியா. வகை ரெண்டு சென்னைக்கு உதாரணங்கள் தான் கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து நாங்க ஒண்ணாம் பாடத்துல நாங்க பாத்திக்கிறோம் ரைட்டா. ரைட், ஒன்றாம் பாடம் இல்லை 4ஆம் பாடத்தில் நாங்கள் இதை பற்றி பார்த்துக்கிறோம். வணிக அமைப்புகளில் இதை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களோட ஷார்ட் நோட் வீடியோலையும் மீக்கிறது சரியா, குயிக் ரிவிஷன் வீடியோலையும் மீக்கிறது. 43ஆம் கேள்வி பாருங்க. சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்றுமதியாளர் ஒருவருக்கு கொடுப்பனவை மேற்கொள்ள பயன்படுத்தும் கொடுப்பனவு முறைகள் சரியா. சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்துகிற கொடுப்பனவு முறைகள் உங்களுக்கு இலகுவா தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நாணய கடிதம், வங்கி ஆணை, அதே மாதிரி இப்போ காணப்படும் எழுத்துநீர் கொடுப்பனவு முறைகள், அதே மாதிரி வந்து இந்த காசு முற்பண கொடுப்பனவு சரியா, அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் இன்னும் தந்திக்கிறேன் விளைஞ்சா. மெயினாக நாணய கடிதம், வங்கி ஆணை, அதே மாதிரி வந்து இலத்திரங்கள் கொடுப்பனவுகள், அதே மாதிரி வந்து இந்த கொடுப்பனவு இதுகள் இந்த பேப்பர் அதுகளை யூஸ் பண்ணி கொடுக்கறது சரியா, அட்டை சங்கங்கள். அதே மாதிரி 44ஆம் கேள்வி பாருங்க. வணிகத்தின் முகிலடிப்படை கணினி முறைமை கிளவுட் பேசிங் கம்பெனி பயன்படுத்துதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள். கிளவுட் பேசிங் கம்ப்யூட்டிங் இது வந்து 17ஆம் படத்தில் வர கேள்வி. இதை கொஞ்சம் நோமலை பார்த்துக்கொள்ளும் தேண்டா. எங்களோட தரவுகளை வந்து எங்களோட கணினி சாதனங்களை சேமிக்காமைக்கு மூன்றாம் தரப்புல உள்ள சேவையகங்களை சேமிக்கிறது இந்த முகில் கணினி சேவை அப்படித்தானே. உங்களுக்கு தெரிஞ்ச கூகுள் டிரைவ், அதே மாதிரியான மைக்ரோசாஃப்ட், அமேசான், அதே மாதிரி வந்து ஐக்ளோட், அதெல்லாம் வைத்து அதெல்லாம் வந்து முகில் கணினி கிளவுட் பேஸ்ட் கம்ப்யூட்டிங்னு சொல்றேன். எங்களோட தரவுகளை கொண்டு வைத்து எங்களோட கம்ப்யூட்டர்ல சேமிச்சு வச்சாமைக்கு அதை கொண்டு வைத்து வெளித்தரப்புல சேமிச்சு வைக்கிற விளைஞ்சா. அப்படி செய்யறதுல இந்த நன்மை வேண்டாம், எங்களோட பாரிய தரவுகளை என்ன செய்யலாம், குறைஞ்ச கிரயத்துல சேமிச்சு வைக்கலாம் விளையா. அதே மாதிரி எந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்துமே என்ன செய்யலாம், லொகின் பண்ணி எங்களுக்கு தரவுகளை பார்த்துக்கொள்ளலாம். அதே பாய் வந்து நாங்கள் எங்கள் கம்ப்யூட்டர்ல இருக்கிறது அங்கே நிறைய பாதுகாப்பு இருக்கும் விளையஞ்சா. இப்போ அமேசான்ட கூகுள்ட எல்லாம் வந்து இந்த பெரிய சர்வர்ஸ் செஞ்சு அது பல கோடி செலவு வச்சு அவங்க செஞ்சுப்பாங்க விளையஞ்சா. இப்போ அதில் வந்து எங்களை இதை சில வந்து இந்த பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்பகத்தன்மை இருக்கும். இப்போ கூகுள்னு சொல்ல போல இலகுவாய மாதிரி போக மாட்டாங்க இல்லையா, அப்படி ஒரு நம்பிக்கை ஒண்டிக்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து எங்களோட ஃபைல்ஸ்கள் அழிஞ்சாலும் தப்பி தவறி என்ன செய்யலாம், எங்களுக்கு ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம் விளைஞ்சா. அதுதான் அனர்த்தங்களின் போது மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியும்னு சொல்றேன் விளைஞ்சா. அடுத்தது வந்து எங்களோட வணிகத்தை இலகுவான செய்யலும் விரிவுபடுத்தலும் சரி, அதுவும் வரும். எங்களோட வணிகத்தை இலகுவா விரிவுபடுத்திக் கொள்ள இயலும். இது மாதிரியான கிளவுட் பேஸ்ட் கம்ப்யூட்டருங்க யூஸ் பண்றதால சரியா. போட்டிக்கு இலகுவா முகம் கொடுக்கலாம் அதையும் எழுதலாம் சரியா. லாஸ்ட்டுக்கு எழுதுங்க, இப்போ எழுதணும். இதுகள் தான் மெயினான விஷயங்கள். இதை கட்டாயம் பார்த்துக்கோங்க சரியா. இப்போ இதை கேள்வி வருது, என் ஐடி துறையோட வளர்ச்சி வந்து அதிகமாகிக்கிற ஐடி கேள்வியில கூட வருது ரைட். அடுத்த 45ஆம் கேள்வி. தொழிற்சாலை தள அமைப்பு வகைகளை தருக. இது 13ஆம் பாடத்துல வர கேள்வி சரியா. தொழிற்சாலை தள அமைப்புனா இந்த நிறுவனத்துல உற்பத்தி செயற்பாடு மேற்கொள்வதற்காக வேண்டி நிறுவனத்துல இயந்திரங்கள், அந்த தளபாடங்கள், அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற முறைகள் ரைட்டா. அது நிறைய நாளிகிற சரியா, 4 5 மொத்தமா. எந்த உற்பத்தி பொருள் தலைமைப்பு, செயல்முறை தலைமைப்பு, நிலையான இட தலைமைப்பு,
சிறு கள அழகு தலைமைப்பு, அடுத்து கலப்பு தலைமைப்பு நோண்டிக்கிறேன். சரியா? இந்த கலப்பு தலைமைப்பு பத்தி நாங்கள் பெருசா பார்த்துல, ஹைபிரிட் லேஅவுட்னு சொல்றேன். சரியா? இப்ப கலப்பு தலைமைப்புண்டா வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வரலாம். சரியா? இது வந்து உங்களோட ஸ்கீம்ல தந்திக்கிறதே. சரியா? இதை பத்தி உங்களுக்கு அடுத்த உங்களோட எக்ஸாம்ல வரலாம். கலப்பு தள அமைப்பு. சரியா? ஹைபிரிட் லேஅவுட். ரைட். ஸோ நாங்கள் அதை பத்தி நாங்கள் கொஞ்சம் டக்குன்னு சில்றேன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஹைபிரிட் லேஅவுட். ஸோ கலப்பு தலைமைப்புன்னு சொல்ற வந்து என்னண்டா, இது எப்படின்னா வந்து உற்பத்தி பொருள், செயன்முறை, சிறுகள அழகுத்தளம், நிலையான அழகுத்தளம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸா செய்வாங்க. விளைஞ்சா இடத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கொள்வாங்க. அந்த இடத்துக்கு பொருத்தமான மாதிரி என்ன சொல்றதுக்கு இடத்து இந்த கலப்பு பொருளாதார மாதிரி தான். சரியா? இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, அந்த தலைமைப்பு மாத்திக்கொள்வாங்க. சரியா? அந்த உற்பத்தி பொருளுக்கு ஏற்ற மாதிரி தலைமைப்பு மாத்திக்கொள்வாங்க. இப்போ உற்பத்தி பொருள் தலைமைப்பு தேவைப்பட போல அதை யூஸ் பண்ணுவாங்க. செயல்முறை தேவைப்பட போல அதை யூஸ் பண்ணுவாங்க. நிலையான தேவைப்பட போல அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப கலப்பு தலைமைப்பு என்ன? உற்பத்தி பொருள், செயல்முறை, சிறு அலகுத்தள, நிலையான போன்ற அனைத்து தலைமைப்புகளும் தேவைப்படும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்துதல் கலப்பு தள அமைப்பு எனப்படும். ஸோ இந்த கேள்வி வரலாம், பார்த்துக்கோங்க. சரியா? அப்படித்தான் கேள்வி எடுப்பாங்க. புதுசா தந்தீங்கன்னா அதுதான் அடுத்ததுல விரிவா கேட்பாங்க. ரைட். அடுத்து மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றின் வழங்கல் சங்கிலியுடன் தொடர்புடைய தரப்பினர் நான்கு. மோட்டார் வாகன வழங்கல் சங்கிலி எந்த உற்பத்தி பொருள்ன்ற மூலப்பொருள் எடுக்கிறதுலேருந்து அதை உற்பத்தி செஞ்சு நுகர்வோர கைக்கு சென்றடையும் வரையான முழுமையான செயற்படுத்தல் சொல்ற வழங்கல் சங்கிலி விநியோக முகாமைத்துவம். சரியா? இல்ல சம்மந்தப்பட்டார்கள் மூலப்பொருள் வழங்குனர். சரியா? உதிரிப்பாக வழங்குனர். அதே மாதிரிவே இந்த உற்பத்தி செய்யற மோட்டார் வாகன உற்பத்தி கம்பெனி, அதே மாதிரி முகவர்கள், இடைநடுவர்கள், அதே மாதிரி கடைசிக்கு வாங்குற நுகர்வோர், மோட்டார் வாகன நுகர்வோர். இவ்வளவு 4 பேர் தான் வர போறாங்க. சரியா? 4 பேர் தான் கேட்டுக்கிறாங்க. ரைட். அந்த நான் சொன்ன வயலுதும் மேலும் உதிரிப்பாக வழங்குனர், மோட்டார் வாகன உற்பத்தியாளர், மோட்டார் வாகன முகவர்கள், சரியா, விநியோகஸ்தர்கள், அதே மாதிரி வந்து நுகர்வோர், வாடிக்கையாளர், அதெல்லாம் வரும். இப்போ கம்பெனியோட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு முகாமையானது பங்களிப்பு செய்யும் வழிமுறை எழுது. இது வந்து ஒரு பொதுவான கேள்வி. இது நீங்க பாடமாக எழுதணும் மட்டும் இல்லை, இது உங்களோட நோட்ஸை நோமலா வச்சு எழுதக்கூடிய ஒரு கேள்வி தான். சரியா? அதனால வந்து நீங்க இதை யோசிச்சு எழுதலாம். சரியா? ஒரு முகாமையாளர் செயலும் அவனோட லாபத்தை பங்களிப்பு இப்ப செய்யலும். அதே மாதிரி கிரயத்தை குறைச்சி செயற்பாடுகளை வினைத்திறன் ஆக்கிலும். விளைஞ்சா வணிகத்திட செயற்பாடுகளை வேகத்தை அதிகரிச்சலும். விளைஞ்சா செயற்பாடுகள் வினைத்திறன் அதிகரிச்சலும். விளைஞ்சா இதெல்லாம் வரும். ஸோ அடுத்தது இலங்கை மத்திய வங்கியின் வகைப்படுத்தலுக்கு அமைவாக நிதி நிறுவன வகைகள் நான்கினை தருக. சரியா? இதெல்லாம் வந்து எங்களோட 7ஆம் பாடத்துல வரக்கூடிய நோட்ஸ். ரைட்டா? நிதி நிறுவன வகைகள். ரைட். ஒன்னாவது வந்து வங்கித்துறை, அடுத்து வைப்புகளை ஏற்கும் ஏனைய நிதி நிறுவனங்கள், விசேட நிதி நிறுவனங்கள், ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள். ரைட்டா? இப்படி எழுதியிருந்தாலும் மார்க்ஸ் தருவாங்க. அதுல உள்ளுக்க வர விஷயங்கள் எழுதியிருந்தாலும் மார்க்ஸ் தருவாங்க. வங்கித்துறையில இந்த சிபிஎஸ்எல், அடுத்து வணிக வங்கிகள், அடுத்து விசேட வங்கிகள், அதே மாதிரி ஏற்கும் நிதி ஏனைய நிதி நிறுவனங்கள்ல அதுகள் வரும். எந்த நிதி கம்பெனிகள், குத்தகை கம்பெனிகள், நுண்மதி சேமிப்பு நிறுவனங்கள். சரியா? அதெல்லாம் வரப்போகுது. ரைட்டா? உங்களோட விருப்பமான மாதிரி எழுதிடும். எழுதினா மார்க்ஸ் சீக்கிரம். அவ்வளவுதான். நிதி நிறுவனங்கள்னாலே இவ்வளவு தான் வரப்போகுது. சரியா? நிதி நிறுவனங்கள்னாலே 7ஆம் பாடத்தின் கேள்வி வரப்போகுது. இவ்வளவுதான். ரைட். பின்வரும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வணிகத்தின் பலமா பலவீனமா வாய்ப்பா அச்சுறுத்தல் எழுது. சரியா? இதெல்லாம் நாங்க படிச்சதுதான் 1ஆம் பாடத்துல. எங்களோட 1ஆம் பாடத்துல வர பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் அது தெரிஞ்சா சரி. பலமும் பலவீனமும் அகச்சூழல் காரணிகள் வர அச்சுறுத்தலும் வாய்ப்பு அச்சுறுத்தல் எங்க வரும்? புறச்சூழல் காரணிகள் வரும். புறச்சூழல் காரணிகள் வரும். அகச்சூழலுக்கு பலமும் பலவீனமும், புறச்சூழலுக்கு வாய்ப்பும் அச்சுறுத்தலும். சரியா? பாருங்க, வணிகம் ஒன்றுக்கு வாய்ப்பா அச்சுறுத்தலா. சரியா? பல்கலைக்கழகங்களுடன் பங்காளர் ஆதல். சரியா? நிறுவனத்துல இது என்ன செய்யற பிரிவுபடுத்துறது. அடுத்து வினைத்திறனான பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துதல். யாருக்கு? ஊழியர்களுக்கு. ஊழியர்களுக்கு செஞ்ச இந்த பலன் பலன் அப்படித்தானே? அதே மாதிரி ஊழியர்கள் சந்தையில் திறன்களை பற்றாக்குறை. ஊழியர் சந்தையில் திறன்களுக்கான பற்றாக்குறை. ஊழியர்களுக்கான பற்றாக்குறை நிறுவனத்துல காணப்பட்டா அது வந்து பலவீனம். அதே ஊழியர் சந்தை என்ன போல ஊழியர் சந்தை நிறுவனத்துக்குள்ள இயக்கும் இல்ல, ஊழியர் சந்தை என்றது வெளியிக்கும். அப்ப இது ஒரு அச்சுறுத்தல். அதே மாதிரி குறைவான ஊழியர் அர்ப்பணிப்பு எடுத்து காட்டப்படாது. ஊழியர் அர்ப்பணிப்பு குறைவாய்ஞ்சா அது ஒரு இந்த அச்சுறுத்தல், சாரி, பலவீனம். விளைஞ்சா அது ஒரு பலவீனம். அது ஒரு பலவீனம். விளைஞ்சா ஏண்டா வந்து நிறுவனத்துக்கு உள்ளிக்கிற காரணிகள் எல்லாம் வாய்ப்பாமிக்கையிலும், சாரி, பலமாய்க்கலும் பலவீனமாய்க்கலும். நிறுவனத்துக்கு வெளியிக்கிற போட்டியாளர், வழங்குனர், வாடிக்கையாளர் எந்த எந்த
அது ஒரு வாய்ப்புகளை அச்சுறுத்தல். பாருங்க, பல்கலைக்கழகங்களோட பங்காளர் என்ன? பல்கலைக்கழகங்கள் எங்களுக்கு வணிகத்துக்கு வாடிக்கையாளர், வணிகத்துல ஒரு வாடிக்கையாளர் இல்லைங்களா? பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து வாங்க போறாங்க. அப்ப அது ஒரு வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் நினைத்த வாடிக்கையாளர் அதிகரிச்சா என்ன நடக்கும்? அது ஒரு வாய்ப்பு இல்லைங்களா? சிம்பிளா வாய்ப்பு. வாடிக்கையாளர் நினைத்த ஒரு புறச்சூழல் காரணி அப்படித்தானே? சோ அப்ப இது அடுத்து வந்து இந்த தந்திக்கிறாங்க சர்வதேச ரீதியாக பயன்படுத்துற நாணயங்கள்ட்ட குறியீட்டு இலக்கங்கள் தந்திக்கிறாங்க. யூஎஸ்டி, யுனைடெட் ஸ்டேட் டாலர், சரியா? யுஎஸ் டாலர், அமெரிக்கா டாலர். ஜேபிஒய் என்றா ஜப்பானிய என், ஜப்பானிய என். சரி, அடுத்து ஜிபிபி என்ற கிராண்ட் பிரிட்டானியா பவுண்ட்ஸ், சரியா? பிரித்தானிய பவுண்ட்ஸ். எல்கே ரெண்டா இலங்கை ரூபா, சரியா? இவ்வளவு தான் இந்த கேள்விகள். சிம்பிளான கேள்விகள், ரைட்டா? இல்ல ஓடித்திக்கிறாங்க. பெருசா யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. அழகா அதான் சின்ன இந்த கேள்வி வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். அதுக்கு நான் சின்ன 41 50 வர கேள்வியை செய்யுங்க உண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்படின்னா ஒன்லி 30 வரை செஞ்சுட்டு 41 50 வரை செஞ்சா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அது பிறகு டக்குன்னு உங்களுக்கு இதுகளுக்கு செய்யலும் இந்த கேள்வியில விளைஞ்சா. இதுல 4 எழுதினா தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரப்போகுது. அதுல அங்க இந்த டக்குன்னு 4 எழுதிடலும். இதுல அப்படியா? இதுல கொஞ்சம் யோசிக்கணும் அப்படித்தானே? அதனால இதை கொஞ்சம் லாஸ்ட் எழுதினா நல்ல விளைஞ்சா. பாருங்க, பொருட்கள் கப்பல் ஏற்றுக்கு முன் இறக்குமதி காணப்படுவது இந்த. ஸோ இப்படியான கேள்விகள் தான் காணப்படுது இலகுவா. சரியா? இந்த கேள்விகள் நாங்கள் பார்க்கும். ரைட்டா? சிம்பிளா டக்குன்னு பார்த்துட்டு பாருங்க. மனித திருப்தியை அதிகரிப்பது தொடர்பில் குறித்தொரு பொருளுக்கான வேட்கை கேள்வி எந்த. அதேவேளை அவர்கள் நிலைத்திருப்பதற்கு அத்தியாவசியமான அடிப்படையாக வேண்டப்படுவது. நிலைத்திருப்பதற்கு அத்தியாவசியமாக வேண்டப்படுவது எந்த தேவை. ஒரு பொருளுக்கு வந்து அத்தியாவசியம் இந்த மனித விருப்பத்தை பூர்த்தி செய்து இந்த கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது எந்த தேவை. கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது வந்து தேவை, சரியா? அதே மாதிரி வந்து அந்த தேவை பூர்த்தி செய்யற பல்வேறு வடிவம் தான் இந்த விருப்பம். விருப்பம் கூட கூட திருப்தி அதிகரிக்கும் அப்படிதானே? ம். அதுதான் விஷயம். அதான் விருப்பம் தேவை தான் வரப்போகுது, சரியா? அடுத்து பங்குடைமையானது தனி மனித அந்தஸ்தினை கொண்டிராமையால் அப்படின்னா சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்து, சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்தை கொண்டிராமையினால் பங்காளர்களிட நட்ட பொறுப்புகள் எப்படிக்கும் வரையறுக்கப்படாமல் காணப்படும், சரியா? தனியுடைமை பங்குடைமை ரெண்டிடையும் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாது. அப்படி நட்ட பொறுப்புகள் வரையறுக்கப்படாத அர்த்தம் அவங்க ஈடுபடுத்திய மூலதனத்தை விட நட்ட பொறுப்புகள் கூடலும், சரியா? அதுக்கு வந்து கூடினா என்ன செய்யணும்? அவங்க தான் பொறுப்பு, வேறொருத்தரும் பொறுப்பு இல்லை இல்லைஞ்சா? அவங்களோட பொறுப்புகள் வரையறுக்கலாம் இல்லைஞ்சா? ஆனா வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியில் எப்படியா இல்ல, அவங்க 1000 ரூபாய் போட்டிருந்தா அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் லொஸ் ஆயிடும். அது கூடுதல் லொஸ் ஆயிடுமா? இல்ல, அவங்க லொஸ் ஆயினாலும் அவங்க பொறுப்பேற்க தேவையில்ல, கம்பெனி தான் பொறுப்புக்கு, சரியா? அந்த விஷயம் விளங்கிக்கணும். அதே மாதிரி இலங்கையில வெட் வரி எவ்வளோ இப்ப? 18%, ரைட்? அதே மாதிரி எபிடெக்ஸ் 36% வரை ரைட்? 36, அப்படித்தானே? 6 12 18 அப்படி பேத்தினேக்கும் தானே 36 வரை போகும் எபிடெக்ஸ் தனியால் வரி, ரைட்டா? அந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாங்க, பங்குதாரர்களுக்கு வருடாந்த நிதி அறிக்கையை அனுப்புதல் எந்த தொடர்பாடல் ஊடகத்துக்கான உதாரணம். தொடர்பாடல் வந்து 9ஆம் பாடம் 3 விஷயம் தான் இருக்கிறது. ஒன்று வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், சமிஞை மூலம். இது மூணு தான் மெயினான விஷயம் தொடர்பாடல்ல. இது மூணையும் தான் பத்தி தான் கேள்வி வரப்போகுது. பாருங்க, பங்குதாரர்களுக்கு வருடாந்த நிதி அறிக்கைகளை அனுப்புதல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிற எழுத்து மூலமான தொடர்பாடலுக்கு உதாரணம். அதேவேளை செயற்திட்ட எண்ண ஒன்று தொடர்பில் நண்பர்களுடன் உணவு விடுதியில் கலந்துரையாடுவது. கலந்துரையாட சிம்பிளா வாய்மொழி மூலமான தொடர்பாடல் ஊடகத்துக்கான உதாரணம், ரைட்டா? அடுத்தது 15ஆம் பாடத்தில் வர SNPSL 20. இது வந்து பங்குச்சந்தையில் தேவைப்படுற ஒரு முக்கியமான சுட்டி, நிதி சுட்டி, ரைட்? பாருங்க, SNPSL 20 என்பது இலங்கையில் இருக்கிற டாப் கம்பெனி 20 தான் SNPSL 20. இந்த டாப் 20 கம்பெனி எப்படி மாறிண்டே இருக்கும் வருஷ வருஷம், சரியா? நாளுக்கு நாள் மாறிண்டே இருக்கும், சரியா? அப்ப அது வந்து அது எதை பத்தி வச்சு அவங்க தீர்மானிக்கிற அப்படின்னா வந்து வணிக நிறுவனத்துல திரவத்தன்மை, சரியா? அதே மாதிரி வந்து நிதி சாத்தியப்பாடு, அதே மாதிரி சந்தை மூலதனவாக்கம். இது மூணும் தான் இந்த ஒரு SNPSL 20 தீர்மானிக்கிற காரணிகள், சரி? இது பாட்டு உங்களுக்கு கேள்வி வரையிலும். SNPSL 20 தீர்மானிக்கிற காரணிகளில் பின்வருவனற்றில் உள்ளடங்காதது என்று வரையிலும், சரியா? அவ இந்த நிதி திரவத்தன்மை, நிதி சாத்தியப்பாடு, சந்தை மூலதனவாக்கம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ரைட்? இது மூணு வச்சு தான் அந்த 20 கம்பெனியும் தெரிவு செய்யப்படுது, ரைட்? சரியா? அடுத்தது வணிக பல்வகைப்படுத்தலானது நீண்ட கால என்ன தீர்மானம்? பல்வகைப்படுத்தலாம் வணிகத்தை விரிவுபடுத்துறது விளைஞ்சா, வணிகத்தை விரிவுபடுத்துற இந்த ஒரு முதலீட்டு தீர்மானம் விளைஞ்சா. அதே மாதிரி தீர்மானங்கள் ரெண்டு இருக்கு. முதலீட்டு தீர்மானம், நிதியிட்ட தீர்மானம், ரைட்டா? பங்கிலாபங்கள்ல தீர்மானிக்கிறது இந்த நீண்ட காலத்துல பங்கிலாபங்கள் நம்ம எங்க வர உங்களோட தெரியும் தானே உங்களுக்கு?
காசு பாய்ச்சல் கூட்டுல பங்கு லாபம் எல்லாம் எங்க வரும்? பங்கு லாபம் வழங்குதல் நிதியீட்ட தீர்மானத்தில் வரும், அப்படித்தானே? நிதியீட்ட தீர்மானத்தில் வரும். இப்போ நிதியீட்ட நடவடிக்கை கீழே தான் வரும். அப்போ நிதியீட்ட தீர்மானத்துக்கு கீழே தான் நிதியும் வரும். இல்லைங்க சார்? ஸோ இப்படித்தான் இந்த கேள்வி காணப்படுது. கொஞ்சம் கேள்வி தைக்கிறேன், அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ டுடே கிளாஸில் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான கிளாஸில் நாங்கள் என்ன செல்ல வந்தோம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்கும். ஸோ ஹோப் யூ நல்லா எக்ஸாம் எழுதுங்க, பாட்டெல்லாம் நல்லா ஹை ஸ்கோர் பண்ண ஃபுல் உங்களோட ட்ரையை கொடுங்க. ஏன்டா வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இசட் ஸ்கோர் கூடும். சரியா? கூடி தரும். விளைஞ்சா பிஎஸ்ல ஸ்கோர் பண்ணி கொண்டா உங்களுக்கு மிச்சம் நல்ல விளைஞ்சா. ஏன்னா அதுலேயும் ஸ்கோர் நிறைய வரும். விளைஞ்சா ஸோ அதனால் வந்து பேப்பரை நீங்கள் உப்பரிமை ஃபுல்லாக செய்யுங்க. ரைட்டா? அதோட வந்து எங்களோட 27 கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனையும் கருத்து கொண்டு உங்களோட முழுமையான பங்களிப்புகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கும் எங்களை இங்கே போட்ட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளும். ரைட்? அதோட வந்து கீழே எங்களோட வாட்ஸ்அப் சேனலோட குரூப் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளும். சரியா? டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் குரூப் லிங்கிக்கும் அதில் தொட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. ரைட்டா? ஸோ அது மாதிரி வந்து எங்களோட பிஎஸ் லெச்சன்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணி தருவோம். ரைட்? ஸோ அதனால் வந்து ஹோப் யூ ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஓ நல்லா இல்லை எக்ஸாம் எழுதுங்க, உங்களோட ஃபுல் ட்ரை கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அவ்வளோதான் இந்திய கிளாஸ். ஸோ நான் சின்ன கேள்விகளையும் நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த கிளாஸை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.